இத்தல நீரை கனி அப்பமோடவள் பொறி கப்பிய கரி மோகன் அறிவேன் கற்றிடும் அடி அவள் புத்தியில் உரைபவ கற்பகமன வினை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரல் போய மத யானை மத்தளவ ஈரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழடவினை முற்படுகிறிதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை ஈத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்வி தப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் மதம் போற்றி ஓலிமொழி தருவா அதோரர் இருத்தால் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமிபாளுடன் ஆகிய வள்ளல் வைத்தியநாசாமியுடைய பெரும் கருணை நாடும் எல்லாம் வல்ல சிவகாமிபாளுடன் ஆகிய ஸ்ரீ சகசிலிங்கேஸ்வரனுடைய பெரும் கருணை நாடும் நாம் இன்று முதல் வாத ஊரடிகள் அதாவது திருவாத ஊரடிகள் புராணம் பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் கொட்டியுள்ளது. எழுதரு மறைகள் தேரா இறைவனை எளியில் தங்கள் பொழுதொரு காலத்து என்று பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவருக்கு அறிவு செய்வான். மாணிக்கவாச பெருமானுடைய அந்த வரலாறை இந்த ஆசிரியரானவர் கடவுன் மாமுனிவர் என்ற புலவர். மாணிக்கவாச பெருமானுடைய ஒவ்வொரு வரலாற்றையும் அவர் அமைச்சராக இருந்து திருவடி சென்றவரையும் இந்த புராணத்தை மிக அழகாகவும் சொச்சுவை பொருட்சுவை மூலியமாகவும் நமக்கு தந்திருக்கின்றார் இந்த திருவாதவூரடிகள் புராணத்தை இயற்றிய கடவுன் மாமுனிவர். மாணிக்க வாசகர் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே நமக்கு என்ன தோன்றுது அப்படின்னா அது இறைவன் வைத்த பேர். அவருக்கு முன்னாடி இருந்த பேர் எதுனா திருவாதவூரடிகள்னே ஒரு பேர். மாணிக்க வாசகர் என்பது சிவபெருமானால் சூட்டப்பட்ட தீட்சா நாமம் என்று பேர். இப்ப இயல்பா ஒரு பேர் இருக்கும், தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் பேர் மாறிடும். அப்படி மாணிக்கவாச பெருமானுக்கு இயல்பான பேரு திருவாதவூரடிகள். தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய பேரு மாணிக்க வாசகர். அது மாதிரி அப்பூர் சாமிகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வீட்டுல வச்ச பேரு மருள் நீக்கியார்னு வச்சாங்க. அந்த பேர் நிலைச்சிருந்ததா? இல்லை. சார் வாகீசர் வந்து முற்பிறவில ஒரு முனிவராக இருக்கும்போது அவர் வாகீசர் பேர் அது நிலைச்சிருந்தது. அவர் முனிவராக இருக்கும்போது பேர் நிலைச்சிருந்தது. ரெண்டாவது தாய் தகப்பனார் வச்ச பேர் நிலைக்கல. அது மாதிரி தர்மசேனர் பட்டம் கொடுத்த சமணர் வைத்த பேரும் நிலைக்கல. ஆனா சிவபெருமான் கொடுத்த திருநாவுக்கரசர் என்கின்ற பேர் நிலைத்திருந்தது. ஞானசம்பந்த பெருமானால் சூட்டப்பட்ட அப்பர் என்கின்ற திருநாமம் விலகி தோன்றியது. அதே போல் மாணிக்கவாச பெருமானுக்கு மாணிக்கவாசர் என்கின்ற அந்த நாமும் சிவபெருமானால் சுட்டப்பட்டது. அது நிலை பெற்று விளங்கியது. ரெண்டாவது வாதவூரடிகள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு மாணிக்கவாச பெருமானை தான் போய். அப்படி மாணிக்கவாச பெருமான் ஒவ்வொரு நிலையிலையும் எந்த நேரமும் சிவத்தை பற்றியே சிந்தனை. எல்லா கலைகளையும் கற்ற மாணிக்கவாச பெருமான் அமைச்சராக இருக்கும்போதே குருவை தேடி எல்லா கலைகளையும் கற்று அதுல உணர்ந்து சிவத்தை உணர்ந்து சிவன்தான் முழுமுதற் பொருள் என்பதை அறிந்து அந்த சிவத்தோடு ஒன்றுவதற்கு குருவர்கள் இல்லாமல் திருவருளை அடைய முடியாது என்கின்ற உண்மையை உணர்ந்து குருவை தேடிக்கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் தான் சுவாமி ஒரு குருவாக வந்தார் என்றெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த புராணம் வந்து
சைவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புராணம் இந்த வாதவூரடிகள் புராணம். மாணிக்கவாசக பெருமானுக்கு எத்தனையோ புராணங்கள் இருக்கு. அதுல முக்கியமானது இந்த திருவாதவூரடிகள் புராணம். உத்தரமோச மங்கை புராணம்னு இருக்கு, அதுல மாணிக்கவாசக பெருமானை பத்தி வருது. அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய நூல்கள் இருக்கு மாணிக்கவாசக பெருமான். அதுல இந்த திருவாதவூரடிகள் புராணத்துல அதுவும் கடவுள் மாமுனிவர் அழிச்சது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த கடவுள் மாமுனிவர் யார் அப்படின்னா கச்சியப்ப முனிவருடைய நண்பர். ஏற்கனவே காஞ்சி புராணத்தை இயற்றிய கச்சியப்ப முனிவருடைய நண்பர் இவர். அவர் முதல் பாகத்தை எழுதினாரு, ரெண்டாவது பாகத்தை இவர் தான் இயற்றினார். கச்சியப்ப முனிவர், கச்சியப்ப சிவாச்சாரியார் வர, கச்சியப்ப முனிவர் வர. கந்த புராணத்தை இயற்றியது கச்சியப்ப. நல்ல கேள்வி கேட்டீங்க, சிறப்பா. இப்படிதான் இருக்கணும். கச்சியப்ப முனிவர் வேற, கச்சியப்ப சிவாச்சாரியார் வேற. கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தை இயற்றியவர், கச்சியப்ப முனிவர் காஞ்சி புராணத்தை இயற்றியவர். அதில் ரெண்டாவது கண்டத்தை கடவுள் முனிவர் தான் இயற்றியவர். இவர் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இந்த கடவுள் மாமுனிவர் காலம். ரெண்டாவது 544 செயலால் அமைக்கப்பட்டது இந்த பாடல்கள் தான். ரெண்டாவது இவருக்கு ரொம்ப வயிற்று வலி. யாருக்கு? இந்த கடவுள் முனிவர் வயிற்று வலி தாங்க முடியல. அப்ப நண்பராக விளங்கக்கூடிய கச்சியப்ப முனிவர் சொன்னாரு, கச்சியப்ப முனிவர், இப்பா நீ வாதவூரடிகள் புராணம் பாடு, செயலால பாடு, கண்டிப்பா அவருடைய வயிற்று வலி நீங்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த வாதவூரடிகள் புராணத்தை ஏற்றதுக்கப்புறம் அவருடைய வயிற்று வலி நீங்கியதாக சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் அவர் வயிற்று வலி நீங்கிருச்சான். யாருக்கு? கடவுள் முனிவர். அப்ப இந்த புராணத்தை கேட்டா யாருக்கும் எந்த நோய் வருமா? வரவே வராது. நோய் இல்லாம நிம்மதியா வாழ வேண்டும் என்றால் இந்த புராணத்தை கேட்டா நமக்கு எந்த விதமான நோய் நொடிகளும் வராது. ரெண்டாவது, இந்த புராணத்தை சைவன் காசி செட்டி என்பவர் 6வது காண்டம், புத்தரை வாதில் வென்ற காண்டம் இருக்கு, 6வது காண்டம். அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு. யாரு அப்படின்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் குமாரதேவர் என்பவர் அதுக்கு உரையில் இருக்கார் இங்கிலீஷ்ல. அத குமாரசாமி என்பவர் என்ன பண்ணியிருக்காரு, அதை கொஞ்சம் திருத்தி அத சிவராமலிங்கையரால் அத கொஞ்சம் அதை புதுப்பித்து அந்த பழைய புராணத்தை எல்லாம் புதுப்பித்து இலங்கையில சோதி பிரகாச எந்திர சாலையில இந்த இதை புதுப்பிச்சிருக்காங்க. இந்த நூலை இலங்கையில கொக்குவில் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க இந்த சோதி பிரகாச எந்திர சாலையில் இது புதுப்பிக்கப்பட்டு அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் பிரசுரமாகி நல்லா இந்த புராணங்கள் நல்லா எல்லா இடத்துலையும் பரவப்பட்டது இந்த திருவாதவூரடிகள் புராணம். இதுல நிறைய பேர் உரையெல்லாம் எழுதியிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம திருவாவடுதுறை ஆதீனத்துல இருந்தெல்லாம் புலவர்கள் நிறைய எழுதியிருக்காங்க. ரெண்டாவது, அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த புராணம் திருவாதவூரடிகள் புராணம். கடவுள் மாமுனிவரை பத்தி குறிப்புகள் இவ்வளவுதான் இருக்கு, ரொம்ப குறிப்பு இல்லை. ரெண்டாவது, இந்த திருவாத ஊரடிகள் புராணம் அப்படின்னு சொல்லும் போதே திருவாத ஊர் எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னா சனி பகவானுக்கு வாதம் நீங்கிய தலம் இந்த திருவாத ஊர். யாருக்கு? சனி பகவானுக்கே வாங்க. ஆமா, அவருக்கே வாதம் நீங்கிய தலம் எதுனா இந்த திருவாத ஊர். ரெண்டாவது, இங்க கைலாய மலையில பைரவர் தன்னுடைய வாகனமாக இருக்கக்கூடிய அவருடைய வாகனம் எது தெரியுது அவங்களுக்கு? நாய் வாகனம். அதை தேடி அலைந்தார், எங்கேயுமே கிடைக்கல. அப்ப சாமியிடம் விண்ணப்பம் செய்யும்போது சிவபெருமான் நீ போய் பூலோகத்தில் சென்று திருவாதவூர் சென்று வழிபடுவதாக என்று சொல்ல, அதுக்கப்புறம் திருவாதவூர்ல அந்த கபில தீர்த்தத்தில் மூழ்கி வழிபாடு செஞ்சதும் உடனே இங்க கபிலர் புலவர், சங்ககால புலவர்கள கபிலர் இங்க அவதாரத்தனம் எது இந்த திருவாதூர். அப்படி அந்த கபில தீர்த்தத்துல மூழ்கி வழிபாடு செஞ்சு இதுக்கப்புறம் அவருக்கு அந்த வாகனம் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. யாருக்கு? பைரவருக்கு. இங்க முக்கியமா என்ன தீர்த்தம் இருக்கு? இங்க கபில தீர்த்தம்.
இவர் சங்ககால புலவர்கள்ல ஒருவர் யாரு, இந்த கபிலமா முனிவரும் அவதரிக்கிறாரு. மாணிக்கவாசக பெருமானும் இங்க அவதரிச்சிருக்காரு. அவர் அவதரிச்ச இடத்த தான் இப்ப என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மண்டபமாக கட்டி எல்லாரும் ஒவ்வொரு நாளும் முற்றோதல் நடந்து கொண்டே இருக்கின்றது மாணிக்கவாசக பெருமானுடைய இல்லத்துல. இப்பயும் நீங்க போனீங்கன்னா ஏதாவது ஒரு ஊர்ல இருந்து வந்து பாடிக்கிட்டே தான் இருப்பாங்க. 365 நாளும் அங்க முற்றோதல் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நமக்கு கொடுத்த நாள் வந்து அக்டோபர் 3ஆம் தேதி நாம எல்லாரும் போய் அங்க போய் முற்றோதல் பண்ணுவோம். இது போக திருப்பரங்குன்றத்துல இருந்து இந்த முத்தலட்சுமி விழா கூப்பிடுவாங்க, அப்போ ஒரு நாம போய் பாடுவோம். வருஷத்துல 2 நாள் நமக்கு வாய்ப்பை இறைவன் கொடுத்துருக்காங்க. அது அவர் பிறந்த அவதார தலத்திலே போய் முற்றோதல் பண்ணணும்னா ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அது கூட யார் அழைக்கணும், பெருமான் அழைத்தால்தான் நாம் அங்கே போய் பாடணும். எதுவுமே பெருமான் திருவருள் இல்லைன்னா நாம் என்ன செய்ய முடியாது, எதையுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட புராணம் இந்த திருவாத ஊர் அடிகள் புராணம். மாணிக்கவாசக பெருமான் எந்த நேரமும் சிவசிந்தையிலே இருப்பார். பொழுது காலத்து என்று பூசனை விடாது செய்து கொண்டே இருப்பார். அது எப்படிங்க 6 காலம் பூசை பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழுதுங்க. காலையில பூசை முடிஞ்சதும் உடனே அடுத்த காலத்துக்கு உட்காந்துடணும், அதுக்கடுத்த காலத்துக்கு உட்காந்துடணும். அப்போ 6 காலம் உட்காந்துட்டே இருந்தோம்னா எந்திரிச்சு எங்கேயும் போக முடியாது. 6 காலம் பூஜை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எங்கேயா போக முடியுமா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த நேரமும் சிவசிந்தனையில இருக்காருன்னு அர்த்தம். எந்த நேரமும் பூஜையிலே தான் இருக்காரு, எந்த நேரமும் சாமி சிந்தனையாவே இருக்கு. சிவத்தை பற்றிய எண்ணம் உணர்வு அத்தனையும் அவர்கிட்ட இருக்கிறதுனாலதான் பொழுது அருகாலத்து என்றும் பூசனை விடாது செய்து கொண்டே இருக்கின்றார். ஆனா பூசை ரொம்ப முக்கியம். பூசை ரொம்ப முக்கியம். பூசனை உகந்து என் சிந்தையில் புகழ்ந்து பூங்கலல் காட்டிய பொருளைங்கிறார். யாரு? மாணிக்கவாசக பெருமானே சொல்றாரு. பூசனையை உகந்து என் சிந்தையில் புகுந்து, அதாவது நம்ம இஷ்டத்துக்கு பண்றது பூஜை கிடையாது. சிவபெருமான் மனம் மகிழும்படி பூஜை செய்வது. இப்படி உட்காந்துக்கிறீங்களா சார்? இப்படி உட்காந்துக்கிறீங்களா? சிவபெருமான் மனம் மகிழும்படி பூஜை செய்வது. எப்படினாலும் பூசை பண்ணலாங்க அப்படிங்கிறத காட்டுவோம். இப்படிதான் பூசை பண்ணணும்னு சாமி நேரில் எழுதி வச்சிருக்காரு. ஆகமத்துல மனமே ஆசையாராய் பாசம் விடாய் ஆன சிவ பூஜை பண்ணாய் ஒரு வார்த்தை போட்டார். வெறும் சிவ பூஜை பண்ணாய்ன்னு சொல்லியிருக்கலாம். அந்த ஒரு இடத்துல ஆன சிவ பூஜை பண்ணாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆகமத்தில் சொல்லப்பட்டபடி விதிமுறைப்படி பூஜை செய்வது அப்படின்னு அர்த்தம். அப்படி ஆகமத்தின் வழியாக பூஜை செய்தவர் மாணிக்கவாசக பெருமான். அதாவது பொழுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர. எந்த இடமும் மாணிக்கவாசக பெருமான் இப்படிதான் சொல்லுவார். சாமியை பார்த்து தலைமையில் சிரம் குய்வார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வருக என்று சொல்வதற்கிறாங்க. தலைமையில குப்பி கண்ணில் அரும்பாக தண்ணீர் அப்படியே வந்து கொண்டே இருக்கும். பொழுதர் காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடி அடைந்து அன்பன் அடியவருக்கு அடிவு செய்யும். எந்த நேரமும் சாமியை நினைந்து 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 அவருடைய கருணையை நினைந்து 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 ஆட்டகில்லேன் அடியேன் அரசே அவனிதளத்து ஐம்புலனாய சேற்றில் எழுந்தா சிந்தை செய்து சிவன் எம் பெருமான் என்று ஏத்தி ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள் உருகி உருகி ஓலமிட்டு போட்டி நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லா மணியை புணர்ந்தே என்று சொல்வதற்கிறாங்க. அந்த அளவுக்கு உருகுவாரு மாணிக்கவாசகர். என்னுடைய கருணையை நினைச்சுக்கிட்டே இருப்பார். இப்ப நம்ம கண்ட இருந்து தண்ணீர் வரணும் அப்படின்னா நினைச்சுக்கிட்டே இருக்கணும் சாமியை. அவன் கருணையை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், அவன் செய்கின்ற உபகாரங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா கண்ணில் கண்ணீர் அரும்பு அரும்பா வரும். பாடல்ல முழுக்க முழுக்க பாருங்க, எல்லா இடத்துலையுமே தன்னை தாழ்த்தி இறைவனை உயர்த்தியிருப்பார். அப்படிதான் இருக்கணும். நாலு நம்ம புகழ்ந்தா அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடணும். நம்மளை யாராவது புகழ்ந்தாங்கன்னா என்ன செஞ்சிடணும், அந்த இடத்த விட்டு புகழ்ச்சி நம்மளை ஆணவத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றோம். ஒருத்தர் புகழ்ந்தாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ரொம்ப பரவாயில்ல, நீங்க இணையத்தான் சொல்றீங்களாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு என்ன செய்வோம், இருக்கிற பணியை விட்டுருவோம். அதனால அதனால வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம், சிவத்தினை வேண்டாத விதவை நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் திருப்பெருந்துறை இறைத்தால் பூண்டேன் கூட யார் சொல்றா, மாணிக்கவாசகர் சொல்றாரு. அந்த அளவுக்கு சிவத்தோடு ஒன்றுதான்.
தன்னுடைய எளிமையும் இறைவனுடைய பெருமையும் என்னைக்கு நாம நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம கண்ணுல இருந்து தண்ணீர் கண்டிப்பா வரும். நீ நினைச்சு பாருங்க, இறைவனுடைய கருணையை நீ நினைத்து பாருங்க. மாணிக்கவாச பெருமானுடைய வரலாறை நாம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், முழுக்க முழுக்க நமக்கு கண்ணீர் வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா யானை போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமேன்னு சொன்ன ஒரே ஆளு மாணிக்கவாச பெருமான் தான். அழுத கண்டிப்பா இறைவனை பெறலாம். இப்ப சின்ன குழந்தை என்ன செய்யும்? அழுது அடம் பிடிச்சு என்ன செய்யும்? கேட்டதை வாங்கி சாப்பிடும்ல. இப்ப சாக்லேட் வேணும்னு அம்மாட்ட கேட்குது, அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த குழந்தை என்ன செய்யும்? அழுது எப்படியாவது வாங்கி கொடுக்குற வரைக்கும் அழுகை நிப்பாட்டாது. சரி வாங்கி தொலை, என்ன செய்ய இந்தா அப்படின்னு என்ன செய்யும்? இந்த அம்மா வாங்கி ஆனா நம்ம சாமி அப்படி செய்ய மாட்டாரு. இந்த வாங்கி தொலை முத்திய அப்படின்னு சொல்ல மாட்டாரு. நம்ம சாமி அழகா கொடுப்பாரு. அவர் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்குது சாமி. அப்படிப்பட்ட கருணைமா கடல் அழுது அடியடைந்து அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வார். அதுலயும் பாத்தீங்கன்னா அவருடைய துதியில சொல்லும் போது அழுது அடியடைந்த அன்பன் மாணிக்கவாசகர், அவருடைய திருவடி யாராவது ஒருத்தவங்க வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அடியன் அப்படிங்கிறாரு. அப்ப எவ்வளவு இருப்பாங்க? அவர் சிவபெருமானுக்கு அடியாரு, அவருக்கு ஒரு அடியாரு, அந்த அடியாருக்கு அடியாரு. அப்ப எவ்வளவு எத்தனை வருது பாருங்க. அழுது அடியடைந்த அன்பன் அவருடைய அடியவர் அடியவருக்கு அடிமை செய்வான். அப்ப அதுக்கு கீழே அப்ப 3 வருது பாருங்க. எப்படி பாடல் அமைச்சிருக்காங்க பாருங்க. எழுதுரு மறைகுதேரா இறைவனை எல்லில் கங்குள் பொழுது அரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வான். திருவிளையாடல் புராணத்துல வருது மாணிக்கவாச பெருமானுடைய துதி. நீங்க யோசிச்சு பார்ப்பீங்க இந்த துதி எங்க வரும் அப்படின்னு. நீங்க நேரா எடுத்து பார்த்துட்டீங்கன்னா திருவிழா போனதுல அடுத்த விஷயம் உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. ஏன்னா கண்டிப்பா உங்க மனசுல ஓடும் இது எந்த துதியா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கும் போதே அடினே சொல்லிட்டேன். இது மாணிக்கவாச பெருமானுடைய துதியில வருது. எதுனா நமக்கு திருவிளையாடல் புராணத்துல உள்ள மாணிக்கவாச பெருமானுடைய துதி. அந்த அளவுக்கு சிவத்து மேல ஆர்வம் பற்று எல்லாமே மாணிக்கவாச பெருமான். அப்படிப்பட்ட மாணிக்கவாச பெருமானுடைய புராணத்தை நாம சிந்திக்கிறதுக்கு திருவருள் நமக்கு கூட்டி நேரத்தை ஆரம்பிக்கிறது. காலைல எதிர்ச்சதுமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதுபடியே அது ஆயிடுச்சு. அது நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். அதுபடியே தடைபட்டுருச்சு. இருந்தாலும் சாமியோட திருவருள் இன்னைக்கு நம்ம கூட்டி வச்சிருச்சு. ஆனா சாமி பச்சை கொடியை காட்டிட்டாரு, நீ அழகா நீ புராணத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாமியோடைய உத்தரவு வந்துருச்சு. எத்தனையோ புராணங்கள் இருக்கு. நம்ம சிவபுராணங்களா எடுத்து 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 நாம இந்த பிறவில அவனுடைய புகழை கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேளாத செவி இருந்தும் பயன். அந்த அளவுக்கு செவிகால் கேண்மீன்களோ சிவன் எவ்வீரை செம்பவள எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகால் சாமியுடைய புகழை எப்போதும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம சகஸ்ரீஸ்வரர் நமக்கு இந்த இடத்த தந்து நமக்கு நல்லா நிறைய புராணங்கள் எல்லாம் சிந்திக்க வைக்கிறார் சாமி. அப்படி யானை போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் வினையன் அழுதால் உன்னை பெறலாம். வினையன் தன்னை எப்படி தாழ்த்துற பாருங்க. நான் ரொம்ப பாவம் செஞ்சேன் சாமி, நான் ரொம்ப வினை செஞ்சிருக்கேன், வினையேன் அழுதால் உன்னை பெறலாம். ஆனா அழுதா உன்னை என்ன செஞ்சிடலாம்? அப்போ அழுகை எப்படி வரும்? அடுத்த கொஸ்டின் வரும்ல, அழுகை எப்படி வரும்? முன்னாடி வேகமா அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னேன், அழுதால் உன்னை பெறலாம்னு ஒரு இடத்துல சொல்லி போய் பார்க்கறது. ஒரு ஆள் ஓன்னு அழுதுகிட்டு இருந்தாங்க சாமிக்கு முன்னாடி. என்னாச்சு என்னாச்சு, அந்த அளவுக்கு உங்களுக்கு பக்தி பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சேன். இப்படி உருகுறாங்களேன்னு பாருங்க. கடைசி பார்த்தா என் பையன் இப்படி பண்ணிட்டான் சாமி அப்படின்னாங்க. அவங்க குடும்ப கஷ்டத்தை நினைச்சு என்ன செஞ்சிருக்காங்க, உட்கார்ந்து அழுதுருக்காங்க. அப்படி அழக்கூடாது. கஷ்டம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே தான் இருக்கும், இன்பம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம மனித பிறவி எடுத்துட்டோம். இன்ப துன்பம் மாறி மாறி இறக்க வரைக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் அதெல்லாம் சிந்திக்கக்கூடாது. எல்லாம் பெருமான் திருவருள்னு போய்கிட்டே இருக்கணும். எது நினைச்சாலும் நொடிக்கு நொடி நாம பெருமான் திருவருள் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு செயலுக்கும் இது பெருமானுடைய திருவருள். இன்பம் வந்தாலும் பெருமானுடைய திருவருள், துன்பம் வந்தாலும் பெருமானுடைய திருவருள். இதை நினைச்சு ஒவ்வொரு நொடியிலையும் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா நம்ம வினை பயன் ஏறாது. அது
ஏற்கனவே துன்பம் வைக்கிறது நம்ம இறைவன் நம்ம கூட்டி வைக்கிறது தானே, ஏற்கனவே முற்பெருல செஞ்சது தானே. அது இறைவன் இல்ல, அது என்னன்னா இறைவன் திருவள்ளுவர் அனுபவிச்சு தீர்க்கணும்னு சொல்றேன். இந்த துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் பெருமான் திருவருள். ஏதோ முற்பெருல செஞ்சிருக்கேன், அதை பெருமான் நம்ம கூட்டி வச்சிருக்காரு, அதுவும் பெருமான் திருவருள் ஏத்துக்கணும். அது ஆமா, அது இறைவன் திருவருள் இருந்தா தான் அதை கூட்டி நம்ம அனுபவிக்க வைக்கிறாரு. இல்லைன்னா நம்ம அனுபவிக்க முடியாதுல்ல, இறைவன் கூட்டி வைக்காம அதுவும் பெருமான் திருவருள் நினைக்கிறேன். அப்படி இன்ப துன்பத்தை நம்ம நுகர வச்சுதான், அந்த மருந்தை கொடுத்துதான், இந்த நல்வினை தீவினை மருந்தை கொடுத்துதான் நம்ம ஆணவ குலத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நீக்கிறார், பிறவி நோயை நீக்கிறார். அதுக்கு மருந்து கொடுக்கணும்ல, அதுதான் இந்த வினைப்பயனை ஊட்டி நமக்கு ஆணவ குலத்தை கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிறார். மருந்து கொடுக்காம என்ன செய்ய முடியாது, நோய் நீங்காது. அது போல பிறவியை கொடுத்து இதுல இன்ப துன்பத்தை நுகர வைத்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆணவ குலத்தினுடைய அந்த வலிமை குன்ற செய்கின்ற சேதன சார். சரி, அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திரு வாத ஊரடிகள் புராணத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாயிரம் பார்க்க போறோம். பாயிரத்துல முதல்ல நாம பார்க்கக்கூடியது முதல்ல காப்பு. முதல்ல விநாயகப் பெருமானுடைய காப்பு. எந்த ஒரு செயலை செய்தாலும் நம்ம முதல்ல யாரை தொடங்கி ஆரம்பிப்போம், விநாயகப் பெருமான தொடங்கிதான் ஆரம்பிப்போம். பெரிய புராணத்தை எடுத்துட்டா, எடுக்கும் வாக்கதை இன்றவில் செய்யுளாய், நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட, தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி. விநாயகப் பெருமான் எப்படி சொல்றாங்க, தாழ் செவியா, விரிந்த காதான். எதுக்காக விரிந்த காது சொன்னாரு, பக்தருடைய அந்த குறைகளை அப்படி கேட்பாராம், விரிந்த காதை வச்சு கேட்பாராம். மற்றவங்களுக்குலாம் காது சிறுசு, விநாயகப் பெருமானை மட்டும் பெருசு. என்ன, அவங்களுடைய குறைகளை கேட்பாரு. தாழ் செவி நீள்முடி, முடி எப்படி இருக்கும், நீள்முடி. எப்படி சிவபெருமானுக்கு ஜடாமுடி இருக்கும், அதே போல விநாயகப் பெருமானுக்கும் ஜடாமுடி. தாழ் செவி நீள்முடி, கடற்களிற்றை கருத்தில் இருத்துவாம் அப்படின்னு சைக்கிள சாமி அழகா சொல்றாரு. ஐந்துடை, அதாவது தடக்கை ஐந்துடை, 5 திருக்கரம் யாருக்கு, விநாயகப் பெருமானுக்கு. 5 திருக்கரம் என்னென்ன செய்யும், இந்த விநாயகப் பெருமான் பக்தருக்கு தெரியும். 5 கரம் விநாயகப் பெருமானுக்கு இருக்கா. ஒரு கரம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒண்ணு தனக்காக வச்சுக்கிறாரு சாமி, அந்த பழம் வச்சிருக்காரு பாருங்க, அது தனக்காக. இன்னொரு திருக்கரம் எதுக்குன்னா, அது தேவர்களுக்காக. இந்த துதிக்கை இருக்கு பாருங்க, அதுல கலசம் வச்சிருப்பாரு பாத்தீங்கன்னா, அது வந்து தாய் தந்தையரை பூசிப்பதற்காக. முதல்ல தாய் தந்தையரை பூசிக்க வேண்டும்னு சொல்லி கொடுத்ததே யாருதான், விநாயகப் பெருமான். அந்த துதிக்கையில கலசத்தை வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் மிச்சம் 2 கரம் இருக்கு, 3 போக இன்னும் 2 கரம். அது யாருக்காகனா, நம்ம இந்த உயிர்களுக்காக வச்சிருக்காரு. உயிர்களுக்கு மட்டும் 2 திருக்கரம், தேவர்களுக்கு 1 தான், தனக்கு 1 தான். அது போக தாய் தந்தையரை பூசிப்பதற்கு 1. நம்ம இந்த உயிர்களுக்கு பாச அங்குசம்னு 2 வச்சிருப்பாரு சாமி. அந்த 2 இதை வச்சுதான் நம்மளுடைய ஆணவ மூலத்தை வெளிவடைச்சுகின்றார் விநாயகர். 2 கை வச்சிருக்காரு அதுக்கு மட்டும். தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடற்களிற்றை கருத்தில் இருத்துவான்னு சைக்கிள சுவாமி அதே அழகா சொல்றாரு. அதே போல இங்க என்ன சொல்றாருன்னா, பவள மால் வரையில் நிலவெறிப்பது போல் பரந்த நீற்று அழகு வட கடம்பில் திவளமாம் துடனின் ஆடிய பரமன். என்ன சொல்றாருன்னா, பவளமான்னா நல்ல பெரிய பவள மலையில சாமி எங்க இருப்பாருன்னா, கைலாய மலையில. அது எப்படிப்பட்டமான, வெள்ளி வெற்பின் மரகத கொடியுடன் உலகும் தெல்லு வெற்பன பவள வெப்பனை இடப்பாகம் கொண்ட கொள்ளுமாமலையாளுடன் கூட வீட்டிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவனாம் என்று சைக்கிளா சாமி சொல்வதற்கிறாங்க. அது எப்படி இருக்கும், வெள்ளி வெற்பு. இந்த கைலாய மலை எப்படி இருக்கு, வெள்ளை வெள்ளையன்னு இருக்கு. அதுல பவளம் மலை யாரு, சிவபெருமான். சக்கச்சவேறு பவளம் எப்படி இருக்கும், சிகப்பா இருக்கிறது போல சாமி இருக்காரு. அங்க மரகத கொடி அப்படி படர்ந்து இருக்கான். மரகதம் எப்படி இருக்கும், பச்சை கலர். அது யாரு இருக்கான், அம்பாள் வந்து கூட வீட்டிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவனா. அப்படி கைலாய மலையில சுவாமி அம்பாளும் வீட்டிருக்கின்றார்கள் என்று சைக்கிளா சாமி சொல்வதற்காங்க. அதே போல அந்த பவளமால் வரையில் நிலவெறிப்பது போல அந்த பரந்த நீற்று அழகு சுவாமி, அப்படி நீற்று திருநீர் பூசி அவ்வளவு அழகா இருக்காராம் எங்க கைலாய மலையில. திவளமாம் அப்படின்னா ஒளி பொருந்திய மண்டில் ஆடிய பரமன். சிறுவனை பாரத பெரும்போர் தவள மாமரும் பொன் தொடி தொரு கரத்தில் தரித்து துயர் சிரிப்புற எழுதும் கவலமா. என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பாரத போற யார் எழுதுனா அப்படின்னா, விநாயகப் பெருமான் எழுதினார். அது உங்களுக்கே தெரியும். வியாசமுனிவர்
நம்ம பாரதம் ஏற்றிருக்கோம், இதை யாரை வச்சு எழுதலாம் அப்படின்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. நம்ம சொல்ற வேகத்துக்கு யார் எழுத முடியும் அப்படின்னு பார்க்கும்போது விநாயகப் பெருமானை பார்த்தாரு. விநாயகப் பெருமானை நான் சொல்ற வேகத்துக்கு எழுத முடியுமான்னு கேட்டார். யாரு? வியாச முனிவர் கேட்டார் விநாயகப் பெருமானை பார்த்து. நான் எழுதுற வேகத்துக்கு உங்களால சொல்ல முடியுமான்னு விநாயகப் பெருமான் கேட்டார். உடனே அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு வியாச முனிவர். இவரு எழுத ஆரம்பிச்சாரு எழுத்தணியை வச்சு. திடீர்னு என்ன ஆயிடுச்சு, அச்சாணி முடிஞ்சிருச்சு. உடனே அந்த துதிக்கை பக்கத்துல என்ன இருக்கும், தந்தை இருக்குமா, அதை ஒடிச்சு என்ன செஞ்சாரு, அது சொல்ற தரித்து துயர் சிரிப்புற எழுதும் கவலம்னா வாயளவு கொள்ளும் உணவை வச்சிருப்பாராம். யாரு? விநாயகர் வச்சு களிட்டின் திருமுகம் படைத்த கடவுளை நினைத்து கைதழுவான். அப்ப சிறுவனை பாரத பெரும்பொருள். அவரை அந்த நேரத்துல விநாயகர் ரொம்ப சிறு பிள்ளையா இருந்தான். அவர் பாரதம் எழுதும் போது விநாயகர் ரொம்ப சிறு பிள்ளையா இருந்தார். முருகப்பெருமான் தோன்றும் போது எப்படி சொன்னாரு, பல்முளைக்காத பாலகனா இருந்தார் பார்த்தீங்களா சண்டை போடும்போது. அதே மாதிரி விநாயகப் பெருமானை இவரை வச்சு நான் எழுதவான்னு நினைச்சாரான் வியாச முனிவர். ஏன்னா அம்மையப்பருடைய வடிவம்னு தெரியாம வியாச முனிவருக்கு, நம்ம சைவத்திலே பார்த்தீங்கன்னா வியாசருக்கு நம்ம முக்கியத்துவமே கொடுக்க மாட்டோம். நம்ம சூதமா முனிவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். நந்தி பெருமான் சொல்ல வியாசன் வகுக்க சூதமுனிவர் உரை செய்ததுதான் நமக்கு எல்லா புராணங்களும் 18 புராணங்களையுமே சூதமாமுனிவர் உரை செய்தது நமக்கு பொருந்தும். அவர் வகுக்கத்தான் செஞ்சாரு. யாரு? வியாசரு. ஆனா அதை எடுத்து உரைத்தவர் யாருன்னா சூதமாமுனிவர். சூதமாமுனிவர் சொன்னதை நம்மளால ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வியாசர் நம்ம இதுல கொஞ்சம் சேரவே மாட்டார். ஏற்கனவே அங்க வர போய் சொன்னாரா காசியில அந்த முனிவர் மாநாட்டுல, இதை நான் எங்க வேணாலும் போய் சொல்லுவேன், முழுமுதற் பொருள் நாராயணரே அப்படின்னு கை நீட்டி சத்தியம் பண்ணி சொன்னாரு. உடனே அங்க இருக்கிற முனிவர்லாம் என்ன சொன்னாங்க, நீங்க சொல்றது எங்களுக்கு சரியா படல, நீங்க எது செஞ்சாலும் காசி விஸ்வநாதருக்கு முன்னாடி சத்தியம் போட்டு சொல்லுங்கன்னாரு. அதுபடி சொன்னாரு. அது என்ன ஆச்சுன்னா நீட்டி கை நிற்கன்னு சொல்லி யார் சொன்னா, நந்தி பெருமான் சாபம் விட்டார். நீட்டி கை மடக்க முடியல, அப்படியே நிக்கி. சாமிகிட்ட கேட்டாரு, சாமி எப்படியாவது இதை மடக்க கொஞ்சம் அருள் செய்யுங்க அப்படின்னாரு. எப்ப நான் சாபம் கொடுத்தா நீக்கிடுவேன், கொடுத்தது என்னுடைய அன்பர் நந்திய பெருமான் கொடுத்துருக்காரு, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்ட்டாரு சாமி. அவரு கோபம், பயங்கர கோபம். யாருக்கு? நந்தி பெருமானுக்கு. அதுக்கப்புறம் அம்பாள் தான், விசாலாட்சி அம்பாள் தான், எப்பா மடக்க வரும், ஆனா நீ என்ன செய்ய முடியாது, காசிக்குள்ள உள்ள வர முடியாது, நீ கங்கைக்கு அந்த புறமாக இருந்துதான் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னதும், இப்பயும் நீங்க காசிக்கு போனீங்கன்னா வியாச காசின்னே தனியா இருக்கும். நீ அன்னைக்கு பார்க்கல, அது அடுத்த தடவை போய் பார்ப்போம். வியாச முனிவர் வழிபட்ட வியாச காசிலே இருக்கு. அதெல்லாம் ஒரு 5 நாள் அங்க போய் தங்கி இருந்து பார்த்தாதான் காசியில நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். அப்படி அந்த காசிக்கு பேர் என்ன பேரு? வியாச காசி. அப்ப முதல்ல புராணத்தை யாரு ஏற்று அப்படின்னா சொல்றா அப்படின்னா நந்திய பெருமான் தான் சொல்றாரு. புராணங்களை எல்லாம் நந்திய பெருமான் சொல்ல, வியாசன் வகுத்த, சுதமாமுனிவர் உரை செய்யறார். அப்ப எப்படி ஒரு சிறப்பு பாருங்க. விநாயகப் பெருமானுக்கு 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி. இவர் எப்படிப்பட்டவர்? விநாயகப் பெருமான் ஞான கொழுந்து. முருகப்பெருமான் எப்படி? ஞான பழம். இவர் கொழுந்து, அவர் பழம். ஞான பண்டிதன், ஞான பழம். முதல்ல என்ன செய்யணும், கொழுந்து விட்டா தான் என்ன வரும்? பழம். அப்ப அடிப்படை விநாயகப் பெருமான வழிபாடு செய்யாம எதையுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. விநாயகப் பெருமான வழிபாடு செய்யறோம் அப்படின்னா எந்த ஒரு காரியத்தை நாம தொடங்கும் போதும் விநாயகப் பெருமானை முன்னிறுத்தி தான் அந்த காரியத்தை செய்யணும். செஞ்சாதான் அந்த காரியம் வெற்றியாகும். அப்படி விநாயகப் பெருமான வழிபாடு செய்யும் போது நாம எப்படி இருக்கோம்னா, அவர் எதை நினைச்சு நீங்க ஸ்தாபனம் பண்றீங்களோ அதுல வந்துருவாரு விநாயகப் பெருமான். இப்போ மஞ்சள் பொடியை பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல விநாயகர் வந்துருவாரு. களிமண்ணை பிடிச்சாலும் சரி அதுலயும் வந்துருவாரு சாமி. நீங்க எதெல்லாம் பாக்குறீங்களோ அத்தனை இதுலயும் அவரு வியாபிச்சிருவாரு. யாரு? விநாயகப் பெருமான். தங்கத்துல பிடிச்சாலும் இருப்பாரு, எந்த உலோகத்துல பிடிச்சாலும் இருப்பாரு. இன்னொன்னா விநாயகப் பெருமானை மட்டும் நீங்க கியூல நின்று தரிசனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே அவர் இருப்பாரு, எல்லா தெருக்களையுமே அவரை கியூல நின்று போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எளிமையா போய் பார்க்கலாம். எளிமையான கடவுள் யாரு? விநாயகப் பெருமான். மஞ்சப்பொடி பிடிச்சாலும் என்ன செஞ்சிடறாரு, அதுல உரை செஞ்சு. 2வது, சிவபெருமான் திருக்கல்யாணத்துல யார் இருக்கா முக்கியமா? இப்ப நாம சொல்றோம்
சிவபெருமானுக்கு மைந்தன் சொல்றோம். ஆனா அவ அப்பா கல்யாணத்துக்கு யாருதான் முன்னாடி இருக்கா? ஏன் அப்படின்னா சித்திர மந்திர கூடத்துல சிவபெருமானும் அம்பாலும் போய் செல்லும் போது அங்க அந்த யானை உருவத்துல அந்த சமஷ்டி பிரணவம் வியஷ்டி பிரணவம் 2 பிரணவம் இருக்கு. அதை பார்த்ததுமே சுவாமி ஒரு கண்ணும் அம்பாள் ஒரு கண்ணும் எடுத்து சாத்தி அதுல விநாயகர் உருவம் இருந்தது சித்திரத்துல. சுவாமி ஒரு கண்ணும் அம்பாள் ஒரு கண்ணும் எடுத்து சாத்தினதும் அதுல விநாயகர் பெருமான் அப்படி உருவ வச்சிருப்பாரு. விநாயகா வருகன்னதும் உடனே சுவாமி என்ன செஞ்சிடாரு, விநாயகர் பெருமான் அதுல இருந்து வந்துடுறாரு. வந்ததும் இப்போ ஒரு உருவத்தை கொடுத்தாச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்றம் கொடுக்கணும். அப்ப சாமி என்ன சொல்றாரு, இது கந்த புராணத்துல வருது. அப்ப சாமி என்ன சொல்றாரு, என்ன வழிபாடு செய்யறதா இருந்தா கூட உன்னை வழிபட்டு தான் என்னை வழிபாடு செய்ய முடியும். ரெண்டாவது, எந்த ஒரு செயலை தொடங்கும் முன்னாடி உன்னை வணங்கிதான் எந்த ஒரு செயலையும் தொடங்க வேண்டும் என்று சிவபெருமான் சொல்ல, அதுபடியே இப்பயும் நீங்க எந்த செயலை தொடங்கினாலும் முதல்ல யாருக்கு தான் கடலை போடுவீங்க? விநாயகருக்கு போடுவீங்க. போட்டாதான் என்ன செய்யும், அந்த காரியம் சக்சஸா போய்கிட்டே இருக்கும். நாங்க ஒரு தடவை அவசரத்துல ஒரு யாத்திரை போயிருந்தோம். விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணாம டக்கு டக்குன்னு போயிட்டோம். பாட்டு கூட பாடல, அவ்வளவு அவசரமா போயிட்டோம். பார்த்தா ஒரு இடத்துல வண்டி பஞ்சரு, அது ஒரு காட்டுக்குள்ள. இறங்கிட்டோம். இறங்கி எல்லாம் பூரா வயக்காட்டுல உட்காந்துருக்கோம். நல்ல வேலை பகல், அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். பகல்ல பஞ்சரு. உடனே அந்த நேரத்துல என்ன மிஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல விநாயகர் பெருமானை வணங்காம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி உடனே அந்த விநாயகர் அகவலை படிச்சோம். படிச்சு முடிச்சது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அது கூட ஒரு கலட்டி மாட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. டக்குனு எல்லாம் போய் உட்காந்து யாத்திரை கிளம்பி ஆரம்பிச்சிட்டோம். அதனால எந்த ஒரு செயலை தொடங்கும் போதும் முதல்ல யாரை வணங்கணும், விநாயகர் பெருமானை வணங்கி செய்யணும். விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யும் அவை பாட்டி அவ்வளவு அருமையா வழிபாடு பண்ணியிருக்காங்க. யார? விநாயகர் பெருமான். அந்த அளவுக்கு விநாயகர் பெருமான் அவங்களுக்கு ரொம்ப உசுறு. யாருக்கு? அவை பாட்டி. ரெண்டாவது, அவை பாட்டி ஒரு ஆளு கிடையாது, நிறைய அவையெல்லாம் இருக்காங்க. அந்த காலத்துல பெண்பால் புலவர்களுக்கு பூராமே அவைன்னு தான் பேர் வைப்பாங்க. அந்த காலத்துல பெண்பால் புலவர்களுக்கு எல்லாமே அவைன்னு தான் பேர் வைப்பாங்க. உடனே நம்ம உறவையான்னு நம்ம சொல்லிட முடியாது, நிறைய அவையார்லாம் இருக்காங்க. அப்படி விநாயகர் பெருமானுக்கு வேகமா பூஜை பண்ணாங்க. நாளே 3 பேர் பிளான் பண்ணாங்க. சுந்தரபி சாமிகளே, சேரமான் பெருமானாரு, அவை பாட்டி, யார் முதலில் கைலாயம் செல்கின்றார்கள் அப்படின்னாங்க. உடனே அந்த காலத்துல போன் எடுத்து பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம செல்போன் சொல்லி இருக்கோம். அந்த காலத்துல போன்ல யாரு கைலாயம் போவோம் அப்படின்னு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஒருத்தர் யானையில கிளம்பிட்டாரு, ஒருத்தர் கிளம்பிட்டாரு. இந்த அம்மா பூஜை வேகமா பண்ணாங்க. அவை பாட்டி கட 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 கடன்னு இவரு படக்கு 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 படக்குன்னு செஞ்சாங்க. விநாயகர் பெருமான் பதறி இருந்துச்சு. ஏமா என்ன அவசரம் அப்படின்னா, இல்ல எல்லாரும் கைலாயம் போய்கிட்டு இருக்காங்க, நானும் அப்படியே கைலாயம் போயிடலான்னு பார்த்தேன். நீ நிதானமா பூஜை செய்ய, உன்னை அவங்களுக்கு முன்னாடி கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னாரு. யாரு? விநாயகர் பெருமான். உடனே அப்ப பாடின பாட்டு தான் சீதகலப செந்தாமரைவும் பாத சிலம்பு பலை செய்வாட பொன்னரைஞானும் பூந்துகிலாடையும் வண்ணமரங்கில் வளர்ந்தழகரிப்ப வேடை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேளமுகமும் விலங்கு செந்திரமும் 5 கரமும் அங்குசபாசமும், அதுல அத்தனை விநாயகர் பெருமானுக்கு என்னென்ன இருக்கோ அத்தனையும் சொல்லி அப்படியே யோக நெறிக்கு போயிடுவாங்க. குருவடிவாகி விநாயகர் பெருமான் எப்படி வருவாராம்? குருவா வருவாராம். குருவடிவாகி கோடையம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்தனக்கருவி கோடாயுதத்தாறு ஒடுவினை கலைந்தே பட்டா உபதேசம் புகட்டியின் தெளி செவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி இன்புறுகரணி ஈதனக்கரளி அது கடைசி. அதுக்கு முன்னாடி 9 வாயில் ஒரு மந்திரத்தால் 50 கதையை அடைப்பு துங்காட்டி ஆறாதாரத்து அங்கு செல்லையும் பேரா நிறுத்தி பேச்சை நிறுத்தி இடைப்பிங்களையும் எடுத்து இடர்களை பிறர்கள் வழியாக சுழுபன நாடியை செலுத்துறதெல்லாம் சொல்லி யோக நெறிய அவ்வளவு அருமையா பாடியிருக்காங்க. யாரு? அவை. எந்த வழியா போனா உயிர் பிரிந்தால் முக்தி அடையும் அப்படிங்கிறத முதற்கொண்டு அவை பாட்டி பாடியிருக்காங்க. பாடி முடிச்சாங்க பாருங்க. இவங்க நம்பிக்கையோடு பாடினாங்க. எந்த பாட்டை? விநாயகரை நம்பிக்கையோட பாடினாங்க. விநாயகர் பெருமான் தும்பிக்கையால அப்படி கொண்டு போய் சிவபெருமான் மடியில கொண்டு போய் வச்சுட்டாரு. யாருக்கு முன்னாடி? அவங்க 2 பேருக்கு முன்னாடி இவங்க மடியில இருந்தாங்க. சிவபெருமான் மடியில இருக்காங்க. அவை எப்பவுமே விநாயகர் பெருமான் வழிபாடு செய்யும் போது நம்பிக்கையோட பாடணும். அப்பதான் அவர் தும்பிக்கையால நமக்கு அருள் கண்டிப்பாக செய்வார். அப்படிப்பட்ட இந்த பாட்டை சொல்லும்போது திவளமாம் துடனில் ஆடிய பரமன் அப்படி மண்டல ஆடுற பாருங்க சிவபெருமான். அவருடைய மூத்த பிள்ளையாக விளங்கக்கூடிய சிறுவனாக இருக்கக்கூடிய மூத்த பிள்ளையார் யாரு? விநாயகர் பெருமான். சிவபெருமானுக்கு எத்தனை பிள்ளைகள்? 4 பிள்ளைகள். கரெக்டா சொல்லிட்டீங்க. மூத்த பிள்ளையார் யாரு? விநாயகர் பெருமான். இளைய பிள்ளையார் யாரு? முருகப்பெருமான். நடுவில் 2 பேர் யாரு? வீரபத்திரனும் பைரவர். ரைட், சிறப்பு. பரவாயில்ல, எல்லாம் சொற்பி தொடர்ந்து கேட்டதுனால எல்லாம் கரெக்டா சொல்றேன். சார் எது?
அது அதெல்லாம் அப்படி கிடையாது கிடையாது. மறு பொன்று பொன் தொடி தொரு கரத்தில் தரித்துயர் சிறப்புறத்து எழும் கவலமா களிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து தொழுகை செய்வாங்கிற அந்த பெருமான நீல நினைந்து எப்படி கடவுளை திருமுகம் எப்படிப்பட்ட களிறு திருமுகம் படைத்த அந்த யானை முகத்தை உடைய விநாயக பெருமானை கடவுளை நினைந்து எப்ப எந்த நேரமும் அவரை நினைந்து கை தொழுதால் நமக்கு என்ன செய்வாரு, எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக முடித்து கொடுப்பார். அப்படிப்பட்ட விநாயக பெருமானை இங்க என்ன செய்யறாரு, வணங்குறாரு. இப்ப சாமியை சொல்லும்போது எப்படி சொல்றாரு, இப்ப மாதுடன் ஆடிய இப்ப சாமியை சொல்லும்போது மன்றுள் ஆடிய பரமன் யாருடைய மன்றுல எப்படி ஆடுறாரு, மாதுடன் ஆடுறாரு. மாதுடன் ஆடிய பரமன், மாதுனா அம்பாலோட சேர்ந்து நடனம் புரிகின்ற அவருடைய மகனாக வணங்கக்கூடிய விநாயக பெருமான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப சுவாமி எந்த மூர்த்தமா இருக்காரு அப்படின்னா போக மூர்த்தமாக இருந்து அருள் செய்கின்றார். சைவ சித்தாந்தத்துல 3 வகை வடிவம் எடுக்கிறார் சுவாமி. ஒன்று வேக வடிவம், மற்றொன்று போக வடிவம், மற்றொன்று யோக வடிவம். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு, போக வடிவம். அப்ப விநாயக பெருமானை வழிபாடு செய்தால் நமக்கு போகம் வேகம் யோகம் எல்லாத்தையும் பெருமான் தந்தருள்வார். விநாயக பெருமான் எல்லாம் தந்தருள்வார். அப்படிப்பட்டவருடைய பிள்ளை, எப்படிப்பட்டவர், போகம் வேகம் யோகம் வடிவம் எடுக்கின்ற சிவபெருமானுடைய மைந்தர். அப்படிப்பட்ட விநாயக பெருமானை நாம் என்ன செய்வோம், நீல நினைந்து அவனை கை தொழுவோம் அப்படின்னு சொல்றாரு. அவரை எந்த நேரமும் நினைந்து அவன் கை தொழுவோம் அப்படின்னு இந்த முதல் பாட்டு சொல்றாரு. இதுதான் என்னது காப்பு செயலாக இருக்கு. அடுத்து வந்து பாயிரம் வந்துட்டோம். பாயிரத்துல முதல்ல அம்பலவாணர் துதி, நடராஜ பெருமானுடைய துதியை சொல்றாரு. இதம் தரு மடந்தை தொடியை துயிர் உடம்பு போல் விதம் படு உலகங்களில் விரிந்தொளி விளங்குவார் மதம் ஒடும் துந்துவி வளம்கள முழங்கவே சிதம்பர நடம்பையில் செழுங்கடல் இறைஞ்சுவாம் அப்படின்னு சொல்றாரு. அம்பலவாணர் துதியில சொல்லும்போது எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஆன்மாக்களுக்கு இன்பத்தை தரக்கூடிய மடந்தை யாருன்னா சிவகாமி அம்பாள். அம்பலவாணர் பக்கத்துல யார் இருக்கா, மடந்தை அம்பாள். சிவகாமி அம்பாளோடு இருந்து சாமி என்ன பண்றாரு, யாருக்கு இன்பத்தை தர்றாரு, இது உயிர்களுக்கு இன்பத்தை தருவதற்காக யார் இருக்கா, அம்பாள் கூட சேர்ந்து சாமி என்ன பண்றாரு, இந்த உயிர்களுக்கு உடம்பு உயிரும் உடம்பும் எப்படி இருக்குமோ அதே போல சாமியும் அம்பாளும் இருந்து என்ன செய்யறாங்க, விரிந்தொழில் விளங்குவார் மதம் ஒடுக்க துந்துவி வளம்களை. இந்த உயிர் உடம்போடு இருந்து வியாபித்து இருந்து ரெண்டு பேரும். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப உடம்பு முழுவதும் உயிர் இருக்கு, நல்லா தெரியுது. இப்ப அம்பாள் இதுல எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாடி நரம்புகள் இருக்கு பாருங்க, அதுல கொடியிடை உமையவளாக இருக்காங்க அம்பாள். வந்து ஒவ்வொரு நாடி நரம்புலையும் அம்பாள் என்ன செய்யறாங்களா, சக்தி வியாபிக்கலைன்னா நம்மளால இயங்க முடியாது. வெறும் சிவம் இருந்தா சிவத்தோட சேர்ந்து சக்தி இருக்கணும், புரியுது அவங்களுக்கு. அப்ப நமக்கு ஒவ்வொரு நாடி நரம்பும் இயங்குது பாத்தீங்களா, அப்படி அம்பாள் எப்படி இருக்காங்க, ஒவ்வொரு நாடி நரம்புலையும் வியாபிச்சிருக்காங்க, புரியுது அவங்களுக்கு. அதான் கொடியிடல் உமையவளுக்கான ஆடி அழகா அருமறை பொருளை அங்கனா எங்குற்றா என்று தேடிய வானோர் சேர்திரு முல்லை வாயிலாய் திருப்புகள் விருப்பால் பாடியாடியேன் படுதியர்களையாய் பாசுபதா பரஞ்சுடரே அப்படிங்கிறார். அப்படி அம்பாளோட சாமி எப்படி இருக்காரு, இந்த பூவும் மனம் போல எப்படி இருக்காரு, வியாபிச்சு பிரிக்க முடியாத சக்தியாக சாமி அம்பாளோடு சேர்ந்து வியாபித்து நின்று நமக்கு அறிவுக்கு அறிவாக இருந்து இருக்கக்கூடிய பெருமான், அறிவுக்கு அறிவாக இருக்கக்கூடிய பெருமான் மதங்கமோடு துந்துபி வளம்கள. வளம்னா என்னன்னா, இந்த இடத்துல அந்த கருவிகள்லாம் இருக்கு பாருங்க, இந்த மத்தளங்கள், துளைக்கருவி, நரம்பு கருவி, தோல் கருவி, இந்த மாதிரி கருவிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இந்த கருவிகளால் வாசிக்கக்கூடிய அது மாதிரி மத்தளம், இதனால் வாசித்து சிவபெருமான் அதில் என்ன செய்வாராம், நடனம் ஆடுவாராம் எங்க சிதம்பரத்தில். அப்படி துந்துவி வளங்களை முழங்கவே சிதம்பர நடம்பையில், அப்படி அதெல்லாம் அந்த வாத்தியங்கள்லாம் முழங்க ஆடுகின்ற சிவபெருமானுடைய செழுங்கல்லை இறைஞ்சுவாம் அப்படின்னு அம்பலவாணர் துதியை சொல்றாரு. சாமி சிதம்பரத்துல எப்பயுமே பார்த்தீங்கன்னா அங்க எப்பயுமே வாத்தியம் உலகிட்டே இருக்கும். ஒவ்வொரு பூஜையிலையும் பார்த்தீங்கன்னா மத்தள வாத்தியங்கள் இருக்கும். அதுலேயும் இந்த தாண்டவத்தி வர்ணன்னு ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா. தாண்டவத்தி வர்ணனை காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு வாசிப்பாங்க. அது உண்மையிலே எங்கேயோ நம்மளை கொண்டு சென்றோம். அந்த வாத்தியம்லாம் நீங்கள் கேட்கணும். இந்த லட்சக்காரெல்லாம் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு தாண்டவத்தி வர்ணன்னு ஒரு வாத்தியம் இருக்கு. அந்த வாத்தியம் வாசிக்கும் போது அப்படி உன்னோட வச்சு 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 அப்படியே காட்டுவாங்க, நல்லா அருமையா இருக்கும். அந்த தாளத்தை நீங்க கேட்டீங்கன்னா உங்களே நீங்க மறந்துடுவீங்க.
அப்படியெல்லாம் வாத்தியங்கள் இருக்கு. கடைசி இந்த சோடச உபச்சாரத்தோடு இந்த வாத்தியங்கள் எல்லாம் முழங்கி ஒவ்வொரு ராகத்திலையும் அந்த இசை அமைச்சு எல்லாம் முடிச்சு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சுவாமி அப்படியே பூரிப்பா இருப்பாரு. அந்த நேரத்துல வர கேட்பாங்க சாமி கிட்ட. அந்த நேரத்துல என்ன செய்வாங்க, சாமி கிட்ட வரங்க. முதல்ல வந்து அபிஷேகங்கள்லாம் நடந்து, இப்ப நீங்க சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா இரவு ஆரம்பிச்சு காலையில வரைக்கும் அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும். குடம் குடமா அபிஷேகம் பண்ணுவாங்க. பால் அபிஷேகம் நிறைய பண்ணுவாங்க, தயிர் அபிஷேகம் நிறைய பண்ணுவாங்க. எல்லாமே ஒரு 108 குடம்னு வச்சுக்கோங்களேன். அத்தனை அபிஷேகம் பண்ணுவாங்க, பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பார்க்க அந்த 2 கண்ணு தான் வேணும். அந்த அளவுக்கு விடிய விடிய அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாம ஒரு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எப்பங்க சீக்கிரம் அபிஷேகம் முடியும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதை பார்க்கறதுக்கு தான் இந்த கண்ணு. கண்ணார கண்டும் என் கையாலே கோப்பியும் என்னார என்னத்தாய் எண்ணியும் அப்படின்னு காரைக்கால் சொல்வதற்கு எனக்கு கண்ணார கண்டு தரிசனம் செய்வதற்கு தான் இந்த 2 கண்ணை சாமி கொடுத்துருக்காரு. இந்த 2 கண்ணெல்லாம் பத்தாது, இருந்தாலும் இந்த 2 கண்ணை வச்சு என்ன செய்யணும், இறைவனை அந்த அழகெல்லாம் நம்ம பார்க்கணும், அந்த அபிஷேகத்தெல்லாம் பார்க்கணும். அபிஷேகம் செஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் புஷ்பாஞ்சலி செலுத்துவாங்க. புஷ்பம் பார்த்தீங்கன்னா ஒரு லாரி அளவுக்கு சாமிக்கு என்ன பண்ணுவாங்க, அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே சாமி நிறைஞ்சுவார் புஷ்பாஞ்சலி. அதை முடிச்சதும் மேளதாளங்கள் எல்லா ராகத்துலேயும் மேலே வாசிப்பாங்க. சாமி அப்படியே ஜம்முன்னு இருப்பார். அப்படி ஆனது அவர் அந்த பூரிப்பில் இருக்கும்போது கடைசி என்ன செய்வாங்க, வரம் கேட்பாங்க. அவங்க நினைச்சதை வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன வேணுனாலும் உடனே அது நடக்கும். ஏன்னா சாமி இப்போ சந்தோஷமா இருக்காரா, இந்த மேல வாத்தியங்களோட செஞ்சு அந்த அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செஞ்சு சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் என்ன செய்யணும், நம்ம என்ன கேட்கணுமோ கேட்டுக்கணும். நம்ம கேட்கறது எதா இருக்கணும், இறைவன் மேல அன்பா இருக்கணும். அதை தவிர்த்து நம்ம உலகத்தை நினைச்சே போகக்கூடாது. நம்ம ஈஸியாக இறைவனுடைய அன்பை பெறணும்னா இந்த மாதிரி அபிஷேக ஆராதனைகள்லாம் பார்த்து அந்த இடத்துல நீங்கள் போய் சாமி கிட்ட பூரிப்பாக இருக்கும்போது கேட்கணும். உதாரணம் சொல்றேனே, இப்போ வீட்டுக்காரர் வந்து சந்தோஷமா இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும், அந்த வீட்டம்மா எந்த விஷயம்னாலும் சொல்லணும். அவர் டென்ஷனை வர்ற நேரத்தில் நீங்கள் ஏதாவது சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டம்ளர் பறக்கும், தட்டு பறக்கும், எல்லாமே பறக்கும். இப்ப வந்து ஐயா கிடையாது, அந்த அம்மா இங்க இருங்க, ஏன் டென்ஷன் நீங்க கிளப்பிடாதீங்க போங்க அப்படிமா. நான் எவ்வளவு டென்ஷன் ஆகுது தெரியுமா, உங்க டென்ஷன் தூக்கி அங்க போடுங்க. நான் ரொம்ப கோபமா இருக்கேன், இந்த அம்மா கோபப்படுவாங்க. இப்ப அப்படி மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்ன அப்ப சந்தோஷமா இருக்கும்போது எந்த ஒரு இதையும் நாம சொன்னா உடனே அது நிறைவேறும். அப்படி இந்த அம்பலவாணர் துதியில சொல்றாரு. அடுத்து அம்பாள் சிவகாமி அம்பாளுக்கு ஆடக சிதம்பர அணங்குமை அணங்கிலா நாடகன் அனந்த சுக. அனந்த சுகம்னா அந்த வரம்பில் இன்பம் உடைமை குணம், 8 குணத்துல ஒண்ணு வரம்பில் இன்பம் உடைமை குணம். அதை வைத்திருக்கக்கூடிய உமையமைய சொல்றாரு. ஆடக சிதம்பர அணங்கு உமை அணங்கிலா. அப்படி எப்படி சொல்றாங்க பாருங்க, அணங்கு உமை அணங்கிலா. நாடகன் ஆனந்த நன்கு புனை பங்கினாள். ஒரு பக்கத்தை விளங்கக்கூடிய உமையமையாக விளங்கக்கூடிய ஏடகனா பூவிதழ்னு அர்த்தம். ஏடக மனம் பொறுவ, பூவிதழில் இருக்கக்கூடிய மனம் எப்படி இருக்குமோ அது போல சுவாமியை விட்டு பிரியாத மனம் போல, பூவில் மனம் போல அம்பாள் விளங்குகின்றார்கள். வெங்கனு உமையை உயிர்ந்து உள்ளால் பாடக இலங்கு சிறு பங்கயம் இறைஞ்சுவாம். மலரில் எப்படி மனம் இருக்குமோ அதுபோல தரிசித்த உயிர்களுக்கெல்லாம் பிறவி துன்பத்தை நீக்குவதற்காக அம்பாள் என்ன செய்றாங்க, இன்பத்தை எழிவதாக அனந்த சுகம்னா இந்த உயிர்களுக்கு அனந்த சுகத்தை தருவதற்காக அம்பாள் என்ன செய்றாங்க, விளங்கி தோன்றுகின்றார்கள். பொன்னம்பலத்தில் ஆடக்கூடிய அந்த பெருமானுக்கு எப்போதுமே விட்டு நீங்காத சக்தியாக இருந்து சிவகாமி அம்பாள் அங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, பாடகம் விளங்கும் சிறு பங்கயம் அப்படின்னா வேதத்தில் சொல்லப்பட்டபடி விளங்கும் அந்த திருவடியை சிறு பங்கயம், பங்கயம்னா பாதமலர் எப்படி இருக்குன்னா மலர் போன்ற பாதமா இருக்கான் அம்பாளுக்கு. பங்கயம் அப்படின்னா என்ன அர்த்தம், தாமரை மலர் போன்ற திருவடி அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவு உலாவிய நீர்மலை வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து
ஆடுவான். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம்னு சொன்னோம்ல, அப்படி அந்த திருவடி எப்படி இருக்கு? மலர் சிலம்படியாக இருக்கு. அந்த சிலம்படி என்ன சிலம்பு? மலர் சிலம்பு. மலர் சிலம்புனா அது வாடாத மலர். நாம கொடுக்கக்கூடியது இறைவனுக்கு வாடுகின்ற மலரை கொடுத்துட்டு வாடாத மலராகிய இறைவன் திருவடிய நாம வாங்கி அப்படித்தானே வாங்குறோம். அதே பார்த்தீங்கன்னா பூவை 2 நாளைக்கு முன்னாடி கெட்டி, இப்ப உள்ளவங்களாம் பூ 2 நாளைக்கு முன்னாடியே கெட்டி அதை பிரிட்ஜில் வச்சு 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 பாதுகாத்து அன்னைக்கு ஒருத்தவங்க கொண்டு வந்தாங்க, நல்லா கிடைக்குங்க. அன்னைக்கு ஒருத்தவங்க பூ கொண்டு வந்தாங்க. பூ பாதி கருப்பாயி பாதி அழுகி நடுவில் மட்டும் நல்லா இருக்கு. இந்த 2 பக்கத்தை அப்படி மறைச்சிக்கிட்டே கொண்டு வந்தாங்க. சிவா சாமிக்கு சாப்பிடணும் அப்படின்னாங்க. ஏன் 2 கையும் இப்படி மறைச்சிக்கிட்டீங்க? இல்ல சார் சும்மா அப்படின்னாங்க. கொடுங்க அப்படின்னு வாங்குறேன். இங்கிட்டு கருப்பு இங்கிட்டு அது இருக்கு. என்ன சார் இல்ல 3 நாள் ஆச்சு, இது புண்ணிய காலமா இருக்கா, அதாவது முக்கியமான காலம். அன்னைக்கு என்ன ஆடி அமாவாசையா? ஆமா, விலை கூட சொல்லுவாங்க. அதனால 3 நாளைக்கு முன்னாடியே பூவெல்லாம் வாங்கி கெட்டி பிரிச்சுல வச்சேன். எடுத்து நேற்று வச்சேன் பாருங்க, வச்சுட்டு கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தேன், அதுக்குன்னு இது வாடிடுச்சு அப்படின்னாங்க. பாட்டி பூரா கருப்பை. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, பூ அன்னைக்கு இங்க விலை போகுதுன்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி எல்லாம் பூவை வாங்கி வச்சு அதை பிரிச்சுல பாதுகாத்து அப்படிலாம் சாமிக்கு உண்மையிலே சொல்றேன், அப்படி சாத்தவே கூடாது. அன்றளந்த மலர்களை தான் சாமிக்கு கொண்டு போய் சாத்தணும். நாள் மலர் வன்னி கொண்டை நதிசூடி வந்தியன் உளமே புகுந்து, அதனால தானே சொல்றாரு. அப்ப நாள் மலர் தான் என்ன அர்த்தம்? அன்றளந்த மலர்கள்னு அர்த்தம். நாள் மலர் ஒவ்வொரு நாளும் பூக்கக்கூடிய மலர். அது எப்படிப்பட்ட மலர்? உண்பதன் முன் மலர் பறித்துட்டு உண்ணாராகி. அந்த வண்டு போய் அந்த மலருடைய தேனை உண்பதன் முன் அந்த மலரை பறித்து இறைவனுக்கு என்னென்ன செய்யணும்? ஈண்டையோ ஆரமோ இல்ல மாலையோ ஏதாவது ஒன்றாக கெட்டி கொண்டு போய் சாமி கிட்ட கொண்டு போய் சாத்தணும். சிவா, இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. அதுல வந்து பாருங்க, இதை நடைமுறைக்கு கொண்டு வரதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றது. உங்களுக்கு தான் என்ன பழைய குடும்பம் அளவுக்கு அந்த அளந்த மலர்களை அன்னன்னைக்கு பூக்கும் பாருங்க. அந்த மலர்களை பறிச்சு நல்ல தண்ணியில நனைச்சு நல்லா அலசி அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அலசுன்னு சொல்லி உள்ள இருக்கிற அந்த இதெல்லாம் பிச்சிடக்கூடாது. என்ன என்ன நிறைய பார்த்தீங்கன்னா சிவா சொப்பனில் சொல்லியிருக்காரு, நல்லா அலசுன்னு சொல்லி இருக்கிற பூவெல்லாம் அலசுறேன்னு சொல்லி அந்த இதெல்லாம் பிச்சு காப்பா கொடுத்துக்கா கூடாது. அதுவும் குற்றம். மலர்லாம் என்ன செய்யணும்? நல்லா அலசினா நல்லா தண்ணியில நல்லா முக்கி எடுத்து அந்த அழுக்கெல்லாம் போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து சாமிக்கு கொடுத்தா ரொம்ப அந்தந்த அளந்த மலர்களை நீங்க சாமிக்கு சாதி பாருங்களேன். அப்படியே தண்ணியில நினைச்சு அப்படி பூவும் நீரும் கொண்டு போய் சாமிக்கு கொடுத்தா நில்லாத மகிழ்ச்சி. புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியானிற்கும். இதை பார்த்து சிவருமன் அருள் புரியாம போயிடுவாரா அப்படிங்கிறாரு. அருள் புரியானிற்கும் எண்ணிலி பாவிகள் என்கிற ஈசனை நன்னறியாமல் அழுவுகின்றாரே. சாமி அப்பேற்பட்ட கருணையுடைய. ஒரு பூ கொடுத்தா போதும், உடனே சாமி அருளை வழங்கிடுவார். அதுவும் எந்த எண்ணத்தோடு கொடுப்போங்கிறத பார்ப்பாரு சாமி. அதுதான் மெயின் பாயிண்டா பார்ப்பாரு. இப்போ உண்மையிலே வந்து அன்பை கேட்டு வரானா இல்லை வேற ஏதாவது எதிர்பார்த்து வரானா அப்படிங்கிறத தான் சாமி பார்ப்பார். நீங்க செயலெல்லாம் பார்க்க மாட்டார். நான் 100 மாலை கட்டியிருக்கேன், 50 மாலை கட்டியிருக்கேன், 50 ஆரம் கட்டியிருக்கேன், 25 இண்டை கட்டியிருக்கேன், அதெல்லாம் பார்க்கவே மாட்டார் சாமி. என்ன அன்போட நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிறத மட்டும்தான், அந்த நோக்கத்தை மட்டும்தான் இறைவன் அறியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு மார்க்கு. நீ 1000 மாலை கொண்டு வந்தாலும் மார்க் எத்தனை தான்? நீ அன்பு இல்லாமல் கொண்டு வந்தீங்கன்னா 10 மார்க் தான், மார்க் குறைஞ்சிரும். அதனால உண்மையான அன்போடு இறைவனுக்கு நாம மாலைகள் எல்லாம் கொடுக்க வேண்டும். சரி, அப்படி அம்பாள் வந்து எப்படி இருக்காங்க? சிதம்பர அணங்குவமை என் அணங்கிலாம். அப்படி எப்படி மலரின் கண் மனம் போல உலகெல்லாம் எல்லா நிறைந்திருக்கக்கூடிய அந்த உயிர்களுக்கெல்லாம் பிறவி துன்பத்தை நீக்குவதற்காக உமையம் என்ன செய்யறாங்க? அம்பாளோடு இருந்து அந்த பெருமானோடு இருந்து என்ன செய்யறாங்க? அருள் செய்கின்றார்கள். யாரு? சிவகாமி அம்பாள். அப்படிப்பட்ட சிவகாமி அம்பாளுடைய அந்த திருவடிகளை யாம் வணங்குவாம் அப்படின்னு இந்த பாட்டை சொல்றாரு. அம்பாள் துதி. அடுத்து வந்து முருகப்பெருமான் துதி. துங்க மதம் கும் பௌயர் தும்பி முகர் தம்பி சீர் தங்கு நெகில் 5 சிறு சதங்கைகள் புலம்பவே மங்கையுள் உமை கண்குளிர வந்துலகு என்றதால் அங்கை மலர் கொண்டு மிகு அன்புடன் இறைஞ்சுவான். முருகன் எப்படி சொல்றாரு அப்படின்னா, துங்க மதம் அப்படின்னா அந்த யானைக்கு எத்தனை மதம் இருக்குன்னா அந்த கண்ண மதம், கை மதம், கோச மதம் இருக்கும். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க துங்க மதம் அப்படின்னா உயர்ச்சியான
மதத்தை உடைய யானை முகப்பெருமானுடைய தம்பியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் அப்படின்னு சொல்றாரு. யுக மதம்னா உயர்வாக சொல்லப்படுவது, உயர்ந்த மதத்தை உடைய அப்படின்னு அர்த்தம். ஆனா உயர்வாகவே யானைக்கு என்ன மதம் இருக்கும்? மும்மதம் இருக்கும். இப்ப விநாயகர் பெருமானை சொல்லும் போது 3 மதம் சொல்றாரு, பார்த்திருக்கீங்களா? 3 கண்ணும் மும்மத சுவடும். அதுல யானைக்கு 3 மதம் எப்பயுமே பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒன்று கண்ண மதம், கன்னத்துல இருந்து அந்த பொந்து மாதிரி இருக்குமா, இந்த பொந்துல இருந்து நீர் வழிஞ்சுக்கிட்டே இருக்கும் யானைக்கு. கண்ண மதம். கை மதம்னா துதிக்கையில இருந்து அந்த நீர் ஒழுகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கோச மதம் அப்படின்னா அடியில் உள்ள உறுப்புல இருந்து தண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். இந்த மும்மதம். ஆனா விநாயகர் அப்படின்னா அருள் மலையை சொரிஞ்சுக்கிட்டே இருக்காராம். அருள் மதத்தை பொறிஞ்சிக்கிட்டே இருக்காரு விநாயகர். யாருக்கு? இந்த உயிர்களுக்கு அப்படி சொல்றாரு. அதே போல துங்க மத உயிர் தும்பி முகர் தம்பி சீர். உயர்ச்சியான மதம் பொருந்திய மதத்தையுடைய உயர்ந்த யானை முக கடவுளாக வழங்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு தம்பியாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய கடவுளை மங்கை உமை கண்குளிர் வந்துலகுகின்றதால் அங்கை மலர் கொண்டு. அது எப்படின்னா அச்சிறு சதங்கைகள் புலம்பவே. முருகப்பெருமானுக்கு எப்படி இருக்குமா? கீழே சதங்கைகள், சிலம்பு எல்லாம் அந்த 4 இன்ச்சையும் வினைதான் செய்யும், இதை நாடி வந்த கோல் செய்யும், கொடுங்கோட்டியன் செய்யும், குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சொல்றாருல, தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். அது மாதிரி முருகப்பெருமானுக்கு சதங்கம் இருக்கும், சிலம்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். அத தண்டையணி வெண்டயம் கிண்கிடி சதங்கையும் தன்களல் சிலம்புடன் கொஞ்சவே என் தந்தையினை முன்பறிந்து இன்ப உரி கொண்டு சந்தமோடு நின் அந்த பாட்டில் சொல்றாருல, அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு இப்படி எல்லாம் சேர்ந்துருக்கும். ரெண்டாவது சாமி மாதிரியே முருகப்பெருமான் நடனம் ஆடுவார். நடராஜர் எப்படி நடனம் ஆடுறாரோ அதே போல முருகப்பெருமான் என்ன செய்வார்? நடனம் ஆடுவார். அந்த திருச்செந்தூர்ல அன்னைநாதர் வரும்போது எல்லாரும் கூட்டம் ரொம்ப இருக்கு. எல்லாரும் தேருக்கு முன்னாடி நிற்கிறாங்க. இவர் கடைசியா நிற்கிறாரு. பெருமானே இப்படி எல்லாம் இவ்வளவு கூட்டமா இருக்கேன், நான் எப்படி உன்னை பார்க்க போறேன்னாரு. அவருக்கு மட்டும் சாமி என்ன பண்ணாரு? நீ தேருக்கு பின்னாடி வா அப்படின்னாரு. என்ன காரணம் அப்படின்னா அவர் முற்செய்த நல்வினை பயன் காரணமாக எந்த நிலையும் முருகப்பெருமானை தொழுத காரணத்தினால் சாமி அவரை தனியே என்ன செஞ்சார்? பின்னாடி வர வைத்து அந்த திருநடனம் புரிந்தார். என்ன திருநடனம்? அந்த நேரத்தில் இந்த பாடின பாட்டு தான் இந்த பாட்டு. திருச்செந்தூர்ல தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தன்களல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்தின்ப உரி கொண்டு நின் சந்தமுடனைந்த நின் அன்பு போல கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ புண்டரிக ரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியள வெங்கலம் கொண்ட போது பொன்கிரிய நெஞ்சிறந்தெங்கினும் வளர்ந்து முன் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்த முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தவேலே பொங்கை உற மங்கையும் சந்தமணம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமா எல்லாருக்கும்? இது வரைக்கும் தெரியலனா கூட இப்ப போய் நாங்க பாடிடுறோம். அது நல்லா அழகா சொல்லுவாரு. கொங்கை குற மங்கையும் சந்தமனம் உண்டிடும் பொங்கியள வெங்கலம் கொண்ட போது பொன்கிரிய நெஞ்சிறந்து எங்கினும் வளர்ந்து முன் முன்னடிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்தனும் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தவேலை கொங்கை குற மங்கையும் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. கும்பமுனினா யாரு? கும்பமுனி யாரு? அகத்தியர். அந்த கலசத்திலிருந்து வந்த அந்த பாவம் எங்க நீங்கிச்சு தெரியுமா அவங்களுக்கு? முன்னாடி அகத்தியரை எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் கலசத்துல இருந்து வந்தார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கும்பமுனின் குறுமுனிங்கிறத விட அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா கலசத்திலிருந்து வந்தார் தானங்க, அந்த முனிவர் தானங்க அப்படிம்பாங்க. அது அவருக்கு ரொம்ப இதா இருந்துச்சான். யாருக்கு? அகத்திய மௌனியருக்கு. என்ன யாரை பார்த்தா என்னை கலசத்துல இருந்து வந்தோடனே சொல்றாங்களே அப்படின்னு அந்த வருத்தம் ரொம்ப இருந்ததான் மனசுல. அந்த வருத்தை நீங்கிறதுக்கு எங்க வந்து வழிபாடு செஞ்சாருன்னா நம்ம வைத்தியநாசாமி திருக்கோயில வழிபாடு செஞ்சோம். 24 திருவிளையாடல் ஒரு திருவிளையாடல். என்ன திருவிளையாடல்? இந்த கலசத்திலிருந்து வந்தேன்னு சொல்லிட்டாங்களேன்னு வைத்தியநாசாமி திருக்கோயில வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் அவருக்கு அந்த பேரே கிடையாது. அவரு குறுமுனிம்பாங்க, இல்லைன்னா அகத்திய மாமுனிவர்னு சொல்லுவாங்க. இப்படிதான் சொல்லுவாங்களே தவிர கலசத்திலிருந்து வந்தோன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி முருகப்பெருமானும் அகத்தியர் ஒரு காலத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது
குறுமுனியும் அலைகடல் துயின்றவன் அலைகடல் பெரியதா அப்படிங்கும்போது அலைகடலோ குறுமுனி உண்டது தானே அப்படின்னதும் அந்த குறுமுனி பெரியவரான்னு சொல்லும்போது அந்த குறுமுனியோ கலசத்தில் இருந்து வந்தோன் அப்படின்னு அதுக்கு முன்னாடி பேர் இருந்தது. அந்த கலசமும் புவியில் சிறு மண், அந்த மண் தான் பெரியதா, அந்த மண்ணும் அரவினுக்கு ஒரு தலை பாரம், அந்த அரவமும் உமையவள் சிறுவீரன் மோதிரம், அந்த உமையவளோ இறைவனுக்குள் ஒடுக்கும், அந்த இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்தில் ஒடுக்கும், தொண்டர்தம் பெருமை சொல்வதும் பெரிதே அப்படின்னு நமக்கு ஏற்கனவே நம்ம பெரிய புராணத்தை பார்த்துருக்கோம். அதே போல அந்த கலசத்திலிருந்தோ வந்தோங்கிற அந்த குற்றம் எங்க நீங்கியதுன்னா நம்ம திரு வைத்தியநாத சாமி திருக்கோயில்ல வந்து நீங்க அது 24 தொழிலாளர்ல ஒரு தொழிலாளர். சரி, அப்படி முருகப்பெருமான் அந்த தண்டையும் சிலம்பும் சதங்கையும் கட்டி அவர் ஆடினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. முருகப்பெருமான் அது குழந்தை நடனம் பண்ணா எப்படி இருக்கும், அப்படி முருகப்பெருமான நம்ம உருவிச்சு பார்த்தா தெரியும். அப்படி அனுபவிச்சிருக்காரு அருணைநாத பெருமான். முருகப்பெருமான் அந்த அளவுக்கு, அதாவது எப்படின்னா ஞானிகள் முழுவதுமே இறைவன் நல்லா அனுபவிப்பாங்க. நாம சும்மா போய் தரிசனம் பண்றதுக்கே யோசிக்கும், போவோமா தரிசனம் பண்ணுவோமா வேண்டாமா. சிலர் பார்த்தா பக்கத்துல போய் உட்கார்றதுக்கு என்ன செய்யறாங்க யோசிக்கிறாங்க. சாமி நல்லா பாருங்க, கண்ணை திறந்து நல்லா சாமியை கண்டு தரிசனம் செஞ்சுக்கிட்டே இருங்க. என்ன திரும்பி திரும்பி பார்க்காதீங்க, பேசாதீங்க. முக்கியமா கோயிலில் போய் யார்கிட்டையும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. முடிஞ்ச திருமுறை சாமிக்கு முன்னாடி உட்காந்து பாடுங்க. உண்மையான நைவேத்தியம் எதுனா சாமிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பாடல் தான் இறைவனுக்கு உண்மையான உணவு. இந்த சாதம் காட்டுறதெல்லாம் ரெண்டாவது தான். முதல்ல உணவு எதுன்னா நாம கொடுக்குற பாடல் தான் இறைவனுக்கு முக்கியமான உணவு. கடைசியா அடியை கொண்டு போன மாலை சாப்பிடுறது மறுநாள் காலங்கிறது அந்த ஒரு அமைப்பு பள்ளியில பூஜை பார்க்க ஏன்னா வரிசையில இருந்து முழுக்க முழுக்க திருப்பூர் மட்டுமே படிச்சுட்டு போனேன். நீங்க சொன்னீங்களா படிச்சீங்களா? அந்த பூத வேத வகுப்புலதான் இது இருக்கு, நம்ம வேலுடைய சிறப்பு இருக்கு. ரெண்டாவது வேலுருத்தம்லாம் இருக்கு. அடுத்து நம்ம வேலுருத்தம்லாம் எடுக்க போறேன் அப்படின்னு. வேலுருத்தம் அங்க எடுக்கலாம் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த திருப்பூர் வேலுருத்தம் இனிமே கொஞ்சம் திருவள்ளுவர் தான் கூட்டிக்கணும் கொஞ்சம். இப்பதானே வந்திருக்கோம், சாமி ஒன்னொன்னா கூட்டிப்பாரு என்னங்க சார், திருவள்ளுவர் கூட்டிக்கிட்டு. சரி, சிறப்பு. அதனால நம்ம எது நம்பி போனோம்னா கண்டிப்பா அதுக்கு இந்த மாதிரி பதில் இருக்கும். நம்ம ஒரு 2 பேர் நாங்கள் 2 பேர் திருச்செந்தூர் போயிருந்தோம். வரிசையில்னு படிச்சுக்கிட்டே தான் வந்தோம். கரெக்டா பாருங்க சாமி பக்கத்துல நிக்க வச்சுட்டாரு. இங்கிட்டு சண்முக பக்கம் இங்கிட்டு பார்க்க கரெக்டா அந்த இடத்துல நிப்பாட்டி 20 நிமிஷம் நல்ல பதியம் பாடிக்கிட்டே இருந்தோம். நல்ல சாமி நின்று அழகா கட்டுக்கிட்டு இருந்தாரு. இங்கிட்டு திரும்பினா ஐயா இது கொண்டு இந்த மாலையை போட்டு இங்கே காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. இங்கிட்டு பார்த்தா சுப்பிரமணிய காட்சி கொடுத்துருக்காரு. நல்ல தரிசனம் 20 நிமிஷம் நல்ல சாமி பாடுங்கப்பா அப்படின்ட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் வந்தோம். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. சரி, அது ஒரு 2 நிமிஷம் முன்னாடி போயிட்டா கூட வேகமா பார்த்துட்டு போயிருப்போம். கரெக்டா அந்த இடத்துல வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க 20 நிமிஷம். கரெக்டா இருந்துச்சு. சரி, அதுவும் அன்னைக்கு நல்ல திருவெண்ணீட்டினால அலங்காரம் நல்லா இருந்தது சாமிக்கு, முருகப்பெருமானுக்கு வெண்ணீட்டு அழகு. அப்படி முருகப்பெருமானுடைய துதியை அழகா சொல்றாரு. அப்படி முருகப்பெருமான அந்த சதங்கை அணிந்திருக்கக்கூடிய கண்குளிர வந்துலவுகின்றதால் அங்கை மலர், அப்படிப்பட்ட பெருமான மலரினால் கொண்டு மிகுந்த அன்போடு இறங்குவார். அந்த திருவடியை மலர் கொண்டு என்ன செய்யணும், இறைஞ்ச வேண்டும் அப்படின்னு திருவடிகளை அந்த உள்ளங்கையில அந்த பூவை எடுத்துக்கொண்டு சுவாமிக்கு அச்சித்து அன்போடு வணங்குவாம் அப்படின்னு முருகப்பெருமான் துதி சொல்றாரு. அடுத்து இந்த நூலுடைய வரலாறு என்ன வரலாறு அப்படின்னா, தென் பொதிய மாமுனி சிறக்க வருள் என் என் அப்படின்னு. என் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னட்டா 64, என்னட்டா என்னன்னு என்னன்னு அது தமிழ் அப்படிதான் போடுவாங்க. சரி, என்னன் அப்படின்னா என்னட்டா 64 திருவிளையாடல்களை இன்ப விளையாடல் எனும் கடல் நாயன் இன்ப வயலும் மாமதுரை மேவு தமிழ் மாறன் துன்பம் அற. யாருடைய துன்பம் வர? இந்த மாமுதரை மேவு தமிழ் மாறன் அறிவத்தன பாண்டிய மன்னர் இருக்க பாருங்க, அவனுடைய பிறவி துயர் நீங்குவதற்காக நல்கு கதை சொல்கின்றோம் அப்படின்னு இந்த பாடல சொல்றாரு. இது மாணிக்காசு பெருமானுடைய திருவாதூடிகள் புராணம் சொல்றோம்ல, இது அது ஒண்ணு. ரெண்டாவது அறிவத்தன பாண்டியுடைய பிறவி துயர் நீங்குவது, அதுக்கப்புறம் வந்தி கிழவியினுடைய துயர் நீங்குவது. இந்த 3 வரையும் சுவாமி இந்த புராணத்தில் ஆட்படுறாரு. ஒன்று மாணிக்கவாச பெருமான், மற்றொன்று அறிவத்தன பாண்டிய மன்னன். ஏன்னா அவன் அறம் வழியில செய்த அந்த பணம் வந்து எதுக்கு உதவியது?
3 நிலைக்கு உதவியது. இப்ப குதிரை வாங்கிட்டு வந்தாரு பாருங்க, அந்த பணம் அது அறத்தின் வழி சேர்க்கப்பட்ட பணமா. அதனாலதான் சாமி அறிவர்த்தன பாண்டியன்னு விடல. இப்ப நம்ம எந்த ஒரு பொருள் சேர்க்கிறோம் அப்படின்னா அது எப்படி சேர்க்கணும் அப்படின்னா அறத்தின் வழி. அறம் பொருள் இன்பம் வீடு தானே சொல்றாரு வள்ளுவர். அறத்தின் வழி பொருளை ஈட்டி இன்பம் காண வேண்டும். அறம் பொருள் இன்பம். அதுக்கப்புறம் இது 3 கரெக்டா இருந்துச்சுன்னா வீடு பேரு எளிதா கிடைக்கும். அறத்தின் வழி பொருளை சேர்த்து இன்பம் கண்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், வீடு பேரை அடையும். அப்படி சொல்லி இந்த நூல் வரலாறுல அதான் சொல்றாரு. தென்பொதிய மாமுனி யாரு? அகத்திய மாமுனிவர். அகத்திய மாமுனிவர் இருக்கார் பாருங்க, அவர் மேம்படும்படி அவர் திருவாய் மலர்ந்தருளிய 64 திருவிளையாடல். ஏற்கனவே மதுரையில வந்து கடைசி சங்க புலவரா யார் இருந்தா? கடைசி சங்கத்துல இவர் தான் ஆட்சி பண்ணி, அதாவது அகத்திய மாமுனிவர் தான் தமிழை வளர்த்தார். அவருடைய திருவாய் மலர்ந்தருளும்படி தென்கடல் நாயன் இன்பம் வயலும் மாமதுரை மேவு. அப்படிப்பட்ட மதுரையில அவரு சங்கம் வளர்த்த தமிழ் வளர்த்த மதுரையில யாரு? அகத்திய மாமுனிவர். குறுமுடினா யாரு? அகத்திய மாமுனிவர். அப்படிப்பட்ட 64 திருவிளையாடல். அதைத்தான் இங்க என்னன் இன்ப விளையாடல் அப்படின்னா 64 இன்ப திருவிளையாடல் எனும் கடலுள் நாயன் இன்பம் வயலும். நான் ஒரு சின்ன இதுதான் நான் சொல்ல போறேன், இந்த வரலாற ஒரு சின்ன இதா சொல்ல போறேன் அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப தன்னை கொஞ்சம் தாழ்த்துற. துன்பமர தமிழ் மாறன் துன்பமர யாருடைய? அவருடைய பிறவி துயர் நீழ்கும் நல்கதை சொல்கின்றோம் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. இதுதான் நூலுடைய வரலாறு. யாரு துன்பமர அப்படின்னா என்ன துன்பம் அப்படின்னா நமக்கு இயல்பாக இருக்கக்கூடிய பிறவிதான் எல்லாருக்குமே துன்பம். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்ற வாழ்க்கையில இருக்கிறதான் துன்பம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயோ அவர் இறந்து போயிட்டாரு, இவர் இறந்து போயிட்டாரு, இந்த வருத்தம் தாங்க முடியல, அந்த வருத்தம் தாங்க முடியல, இதெல்லாம் துன்பம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில வர்ற துன்பம்லாம் துன்பம் கிடையாது. எது நமக்கு துன்பம் அப்படின்னா இந்த பிறவிதான் நமக்கு துன்பம். இந்த பிறவிலிருந்து விடுபடுவது எப்படி, ஆன்ம விடுதலை பெறுவது எப்படி, அதுதான் நமக்கு சொல்லப்படுகின்ற நியதி. எல்லா ஞானிகளுமே சொல்லக்கூடிய ஒரே கருத்து என்னன்னா, நமக்கு பிறவி துயர் நீங்க வேண்டும். பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்ப பிறவிங்கிற கடல்ல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? தத்தளிச்சுட்டு இருக்கோம். இது வந்து தப்புவதற்கு ஒரே வழி குருவர்கள் மூலியமா தான் என்ன செய்ய முடியும்? திருவருள அடைய முடியும். அதை சொல்லக்கூடிய வரலாறும் இந்த வாக்குறுதிகள் புராணம் நமக்கு சொல்லப்படுது. அப்படி மதுரை மேவு தமிழ் மாறன் துன்பமர நல்கு கதை சொல்கின்றான் அப்படின்னு நூலுடைய வரலாறு சொல்லுது. அடுத்து அவை அடக்கம். கொண்டல் ஆன கண்டன் அருள் கொண்டு தமிழ் பாடி தொண்டுபடும் அன்பர் செயல் சொன்ன நெறிதன்னால் வண்டமிழ் தெரிந்தவர்கள் மற்ற உரை குற்றம் உண்டனிலும் நல்கிதன உள்ளுபவர்கள் எல்லாரும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த அவை அடக்கத்துல ரொம்ப அடக்கமா தான் பேசுவாங்க. எல்லா ஞானிகளுமே படிச்சவங்க குற்றம் சொல்ல மாட்டாங்க. இதை உணராதவங்க தான் என்ன செய்வாங்க? குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா திருக்குறள்ல இவர் அரங்கேற்றம் பண்ணும்போது எக்கச்சக்கமான தடைகள் வந்துதான். திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றும் போது நிறைய தடை வந்தது. எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சிவபெருமான் அவை பாட்டி வந்து சொல்லும் யாரும் கேட்க, சிவபெருமான் அசிரீதி வாக்காக சொன்னாரு, வள்ளுவன் வாக்கு என் வாக்கு அப்படின்னாரு. அதுதான் சிறப்பு. வள்ளுவன் வாக்கு வாக்குன்னு சுவாமி அசீரியரை சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. திருப்பூர்ல ஏத்துக்கிட்டாதவங்களும் எவ்வளவோ பேர் இருந்தாங்க மதுரையில. அதுக்கப்புறம் சுவாமி அசீரியர் வாக்கு வள்ளுவன் வாக்கு என் வாக்குன்னு அதுக்கப்புறம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ரெண்டாவது அப்படி இருக்கு நிறைய. அது திருக்குறள் நிறைய சொல்லலாம். அதுல முக்கியமா சாமி வந்து சொன்னது வள்ளுவன் வாக்கு என் வாக்குன்னு சாமி சொன்னார். ரெண்டாவது ஒரு புலமையாக நாம் ஏதாவது ஒண்ணு எழுதணும் அப்படின்னா எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அத்தனைக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்லாம அதை அரங்கேற்றம் பண்ண முடியாது. இப்ப கந்தபுராணம் அரங்கேற்றம் பண்ணும்போது அந்த சந்தேகத்தை கேட்டாங்களே, திகட சக்கரம் அது எப்படி தானா வந்துச்சு? திகழ் சக்கரம் தானே வரணும், அது எப்படி திகட சக்கரம்னு வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. இது எந்த நூல் விதியில இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. உடனே இதை திருத்தினது யாருன்னா முருகபெருமான் திருத்திருக்காரு. அப்ப சாமி சொல்றாரு இது வந்து நாளைக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் உடனே இவர் போய் சாமி மன்றாடுறாரு. உடனே நீ கவலைப்படாத, நாளைக்கு ஒரு புலவர் ஒருத்தர் வருவாரு, சோழ நாட்டுல இருந்து ஒருத்தர் வீர சோழியன்கிற ஒரு நூலை கொண்டு வருவாரு. அவர் காமிப்பாரு, நீ உன்னுடைய கவலை ஒளிவாயாகன்னு கச்சியப்பச்சு வாச்சியார்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் மறுநாள் எல்லாரும் கூட்டம் கூடுறாங்க. அந்த இதுக்கு விளக்கம் காமிங்கன்னு சொன்னதும் உடனே அங்கிருந்து புலவரா யார் வரா? முருகப்பெருமானே புலவராக வந்து
அந்த வீரசோழியங்கிற நூலை, அந்த இலக்கண நூலை எடுத்து காமிச்சு இதுல திகழ் பிளஸ் சக்கரம் திகட அப்படின்னு வருது அப்படிங்கிற அந்த விதியை காமிச்சு முருகப்பெருமான் மறைந்தார். எல்லாராலும் அதுக்கப்புறம் என்ன செய்யப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்படி ஒரு நூல் இருக்கான்னு அவங்களே அதிசயப்பட்டாங்க. அப்படி நூலை சாமி எடுத்துக்கொண்டு வந்து காமிச்சாரு. குமரக்கோட்டம், நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்குவாங்க குமரக்கோட்டம், அங்கதான் அரங்கேற்றம் ஆகியது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சாமி சுப்பிரமணியர் அழகா இருப்பாரு. திருச்செந்தூர் மாதிரியே அங்க சுப்பிரமணியர் அழகா இருப்பாரு. நாங்க இப்ப காஞ்சிபுரம் போகும்போது கிளம்பு போனோம். கிளம்பு போற ஆளுகளை மறுபடியும் வர வச்சு எல்லா அபிஷேகம் பார்க்க வச்சு அனுப்புனாரு. இப்ப நம்ம போனோம்ல, ரொம்ப அற்புதமா இருக்குது காஞ்சிபுரத்துல. முன்னாடி போய் சும்மா தரிசனம் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வட்டம் நல்லா அபிஷேகமே நல்லா காட்டி அனுப்பிச்சு விட்டாரு. எல்லையில்லாத ஆனந்தம். சாமியில வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அபிஷேகம்லாம் நடந்ததுன்னா உட்காந்து பாருங்க. அபிஷேகத்தெல்லாம் அலங்காரத்தை பாருங்க, உட்காந்து பாருங்க. நமக்கு 1008 வேலைகள் இருக்கத்தான் செய்யும். அதோட சேர்ந்து இறைவனையும் நல்லா வழிபாடு பண்ணணும். அபிஷேகம் பார்க்க பார்க்க நம்மளுடைய ஆணவ மூலம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், கழுவப்படும். எப்படி கழுவப்படும்? இறைவனுடைய பார்வையில உங்களுடைய ஆணவ மூலமானது கழுவப்படும். அத்தா உன் அடியே நீ அன்பாலாத்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய். சுவாமியுடைய அருள் பார்வையில நம்மளுடைய ஆணவ மூலமானது கழுவப்படும். அருள் நோக்கி தீர்த்த நீராட்டி கொண்டாய். எத்தனை அரியை நீ எளியானாய், என்னை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய். பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் எத்தனையும் பொறுத்தாய் என்றே. இத்தனையும் எம்பரமோ ஐயா ஐயோ எம் பெருமான் திருக்கருணை இருந்தவர். இப்படி சொல்றாரு பாருங்க அப்ப சாமி. இந்த சாமி இப்படிலாம் பண்ணுதே, என்னுடைய குற்றத்தெல்லாம் பொறுத்துக்கிடுதே. நான் எவ்வளவு பிழை செஞ்சிருக்கேன். நான் பித்தன் பேதையேன் பேயேன் நாயேன் இத்தனை உடையவன். நான் எவ்வளவு பிழை செஞ்சிருக்கேன், அத்தனையும் சாமி பொறுத்துக்கிறாரே அப்படின்னு. ஐயோ ஐயோ இதெல்லாம் என்ன காரணம்? என் பெருமான் திருக்கருணை இருந்தவர். அவனுடைய திருக்கருணை தான் காரணம், வேற எதுவும் காரணம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கண்டத்தை, அதாவது கரிய கண்டத்தையுடைய சிவபெருமானுடைய திருவருளினால் திருவாசகத்தை பாடிய மாணிக்கவாச பெருமானுடைய அந்த வரலாற நான் பாடியிருக்கேன். ஏன்னா வாதருடைய புராணத்தை பாடியிருக்கேன். அதுல குற்றம் ஏதாவது இருந்தாதுன்னா நான் அதை நன்கு உணர்ந்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க, குற்றம் காண மாட்டாங்க. அதை நன்கு மதிப்பார்கள். உண்டனினும் நன்கு இது என உள்ளுவர் நல்லா. இப்ப குற்றம் உடையவங்க எதை பார்த்தாலும் அவங்களுக்கு குற்றமா தான் தெரியும். ஆனா குற்றம் பார்க்க நினைக்காதவங்க என்ன செய்வாங்க, எப்படி அது குற்றமாகவே இருந்தா கூட என்ன செய்வாங்க, அதை எள்ளுவார்கள், அதை மதிப்பார்கள். ஏற்கனவே பாத்தீங்கன்னா தம்மை உணர்ந்தார் அந்த பாட்டு வருது பாருங்க, நம்ம நூலடக்கத்துல அவையடக்கத்துல சிவஞான போதத்துல. தம்மை உணர்ந்து தம்மையுடைய தம் உணர்வார், எம்மை உடைமை எம்மை இகழார். தம்மை உணரார் உணரார். தம்மை உணராதுன்னு எதையுமே என்ன செய்ய முடியாது, உணர முடியாது. உடல் நினைத்து தம்மில் புணராமை கேளாம் புறன். அதாவது என்ன சொல்றாருன்னா, குற்றம் உடையவர் ஒரு பொருள் அப்படி யாராவது இந்த நூலுக்கு பொருள் குற்றம் சொன்னாங்கன்னா அதை நாங்க ஒரு பொருளாவே மதிக்க மாட்டோம் அப்படின்னாரு அந்த பாட்டுல. யாராவது குற்றம் கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்கள நாங்க ஒரு பொருளாவே மதிக்கிறது இல்லை, பொருளாவே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு அந்த பாட்டு தரு. புணராமை கேளம் புறன். அவங்கள நாம எதனா செய்யறோம், அவங்கள ஒதுக்கி வச்சு. குற்றம் உடையவங்க குற்றம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா இதை நன்கு உணர்ந்தவர்கள், இந்த நூலை பற்றிய உணர்வு உடையவர்கள் கண்டிப்பா என்ன சொல்ல மாட்டாங்க, குற்றம் சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு. இதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றாரு. மண்டபில் தெரிந்தவர்கள் மற்றினோரை குற்றம் உண்டனிலும் நன்கிது என உள்வார்கள். எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? இதை நல்லதே என்று உரைப்பார்கள் அப்படின்னு இந்த அவையடக்கத்துல சொல்றாரு. அது போல அடுத்தது நூல் பயன். இதோட முடிச்சுட்டு அடுத்து நம்ம புராணத்தை அடுத்து தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். நூலுடைய பயன். இந்த வள நற்கதை இயம்பினர். இந்த கதையை யாரு கேட்கிறாங்களோ, இயம்பினர்னா சொல்றவங்க, நயந்தே சிந்தையில் நினைப்பவர், இந்த புராணத்தை நினைக்கிறவங்க, செவி போல நிறைப்போர், அதாவது இதை வாங்கி செவியை நிறைக்கிறவங்க. எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? அதாவது சொல்றவங்க, நினைக்கிறவங்க, இந்த புராணத்தை நினைக்கிறவங்க, இதை செவி வழியா நிறைய காதுல வாங்கி போட்டுக்கிறவங்க, நிறைப்பவர், புந்தி மகிழ, அவங்களுடைய சிந்தை மகிழ, புவி புறப்பருடல் விட்டால் அந்த உலகுந்தனில் அரண் சபையில் வாழும். இந்த உலகம் நீங்கினதுக்கு அப்புறம் எங்க போய் வாழ்வாங்க? சிவபெருமான்
திருவடியில கீழே போய் போய் இன்பம் அடைவார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்படி அருமையான பாட்டு. இந்த கதை வந்து எப்படிப்பட்ட கதை? இந்த நற்கதை எப்படின்னாரு. அப்ப வாதவடிகள் புராணம் எப்படிப்பட்ட கதை? நல்ல கதை. ஏற்கனவே உங்களுக்கு மாணிக்காச பெருமானுடைய வரலாறுலாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா இதுல வித்தியாசமா என்ன சொல்ல வர்றாரு? இப்ப நம்ம மேலோட்டமா தான் வாதவடிகள் புராணத்துல நம்ம பார்த்திருப்போம். இதுல வந்து நீங்க நிறைய விஷயங்கள் எல்லாம் உள்ள வரும். ஏற்கனவே உங்கள்கிட்ட வாதவடிகள் புராணத்துல படிச்சுதான் உங்களுக்கு அந்த சிவபெருமான் கையில ஏடு வச்சிருப்பாரு. மாணிக்காச பெருமான் பக்கத்துல போய் இது என்னன்னு கையில கேட்கும் போது இது சிவ ஞான போதம், சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன என்பதை உணர்த்தி விட்டீர்கள் என்றால் நீங்களே குருநாதராக ஆவீர்கள் சொன்னதெல்லாம் எல்லாமே இந்த புராணத்துல தான் வருது. இதுல நிறைய விஷயங்கள். இந்த காவலர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, அறிவுத்திர பாண்டியன் என்ன பண்ணாரு, அந்த வந்தி கிழவி என்னாச்சு, அதே மாதிரி புத்தரை வாதில் வென்ற அந்த சருக்கம்லாம் எப்படி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா, அந்த சருக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தத்திலே 7 சருக்கம் தான். மந்திரி சருக்கம், திருப்பெருந்துறை சருக்கம், குதிரை இட்ட சருக்கம், மண் சுமந்த சருக்கம், திரு அம்பல சருக்கம், புத்தரை வாதில் வென்ற சருக்கம், திருவடி பெற்ற சருக்கம். 7 சருக்கம் தான். 7 சருக்கம் குயிக்க முடிஞ்சிடும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போனாதான் இது நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்கணும். மாணிக்கவாச பெருமானை சும்மா டக்குன்னு அனுபவிச்சுட்டு முடிச்சிடக்கூடாது. அவரே சிவபெருமான ரொம்ப அனுபவிச்சிருக்காரு. ஏன்னா இறைவன் எப்படிப்பட்டவர்? அறிகின்ற பொருள் இல்லை. இறைவன் எப்படிப்பட்டவர்? அனுபவ பொருள். சாமி வந்து அனுபவ பொருள். அப்படி அனுபவிச்சிருக்காரு. அப்ப நாமளும் இந்த புராணத்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்படி அனுபவிக்கணும் நல்லா. இந்த வாதவடிகளுடைய புராணத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்கணும். அவர் எப்படி சிவத்தை உணர்ந்திருக்காரு, அதே போல நாமும் இந்த சிவத்தை உணர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த குறிப்போடு நாம இந்த புராணத்தை நம்ம செஞ்சோம். இந்த புராணம் எப்படிப்பட்ட புராணம்? வாத ஓர் அடிகள் புராணம்னா என்ன அர்த்தம்? பழமையானதுன்னு அர்த்தம். பழமையான புராணம் இந்த புராணம். மாணிக்காச பெருமானுடைய காலம் என்ன காலம்? என்ன எப்படி சொல்றீங்க? நரியை குதிரை செய்வானும் நரகரை தேவு செய்வானும் அப்படின்னு அப்ப சாமி பாடுறாரு. நிறைய குதிரை எங்க சொல்றாரு? கிபி 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு 565 to 638 திருநாவுக்கரசர் பெருமான் வாழ்ந்திருக்காரு. அந்த காலத்துல சொல்றாரு நிறைய குதிரை செய்வானும் நரகரை தேவு செய்வான்னு அங்க சொல்லும் போது, அப்ப அதுக்கு முன்னாடி நிறைய குதிரை ஆக்கியிருக்காரு. அப்ப கிபி 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. மாணிக்காச பெருமானுடைய காலம் 2ஆம் நூற்றாண்டு. அவ்வளவு பழமையானது. சில பேர் பார்த்தீங்கன்னா தில்லைவாழ் அந்தணர்கள்ல ஒருவர் மாணிக்கவாசர்னு அது ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு ஒரு இது. ஆனா எல்லா அடியாரையுமே எதுல கொண்டு வந்துடலாம்? சுந்தரம் சுவாமி அழகா எல்லாத்தையும் ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியே, பரமனையை பாடுவார். ஏதாவது இதுல விட்டு போயிருந்ததுன்னா இந்த லிஸ்ட்ல வந்துருவாங்க. பத்திரம் இருந்தாங்கன்னா வந்துருவாங்க. பரமனை பாடுவார்கள் எல்லாருக்கும் அடியே, சித்தத்தை சிவன்பால வைத்தவர்கள் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியே, முப்போதும் திருமேனி தீண்டுவார்கள், முழு நீர் பூசிய முனிவர் அப்பாலும் அடி சார்ந்தார். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாரு சுந்தரம் சாமியில. முன்னாடி சாமி திருவடியெல்லாம் அடைஞ்சிருப்பாங்களே, அவங்கள விட்டுறக்கூடாது. அப்பாலும் அடி சார்ந்தார். யாரெல்லாம் திருவடி போயிருப்பாங்களோ அவங்களையும் சேர்த்துட்டார். எப்படி சொல்றாரு பாருங்க. யாரையுமே விடல. எல்லாத்தையும் நீட்டா அந்த லிஸ்டுக்குள்ள கொண்டு வந்தார். பக்தராய் பணிவார்கள், பரமனையை பாடுவார்கள், சித்தத்தை சிவன்பாலை வைத்தவர்கள், திருவாரூர் பிறந்தவர்கள், முப்போதும் திருமேனி தீண்டியவர்கள், முழுநீர் பூசியவர்கள், அப்பாலும் அடி சார்ந்தவர். இப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். அப்படி ஒரு தனிச்சிறப்பு எது? இந்த திரு தொண்டத்தொகை. எல்லாம் 108 தடவை எழுதிட்டீங்களா? எத்தனை பேர் எழுதிருக்கீங்க? பேர் எழுதியாச்சு. அவங்க பேர் எழுதியாச்சு. இன்னைக்கு கொண்டு வந்து சாமிகிட்ட வைக்கணும்னு சொன்னாங்க. பாருங்க, அவங்களுக்கு வயசு 83 வயசு. 83 தான் 73. சாரி 73. 73 சாரி 73 சார். 73 வயசுல அவங்க பாருங்க விடாம எழுதி கொண்டு வந்திருக்காங்க. பெரிய சிறப்பு. கேட்டு போய் அதுக்கப்புறம் எழுதியிருக்காங்க. அன்னைக்குதான் இது எழுதணுமா? இல்ல இப்போ 1 மாசம் கூட கிடையாது. 4 பேர் எழுதிட்டாங்க சார். 4 பேர் 108 தான் எழுதிட்டாங்க. ஒவ்வொரு தடவை உழைப்பு, பயங்கர உழைப்பா எழுதிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல ஒருத்தவங்க தில்லைவாழ் அந்தனதம் அடியார். சில பேர் பாத்தீங்கன்னா சிவா ஒன்னு எழுதுறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது சிவா. அந்த ஒரு தடவை தான் எழுதுன்னு சொல்றேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை எழுதுனாலே போதும். 108 நாள் 108 தடவை எழுதுனா சரியா போகுது. நம்ம 180 நாள் கொடுத்துருவோம். அழகா நீங்க எழுதலாம். சில பேர் பாத்தீங்கன்னா இன்னும் 4 இருக்குல்ல, இன்னும் 6 மாசம் இருக்கு. அங்க 1.5 மாசம் ஓடிடுச்சு. இப்ப இன்னும் 4.5 மாசம் இருக்கு. இப்படியும் போயிட்டே இருக்கும். அதனால
அதனால குடும்ப அளவுக்கு என்ன செய்யுங்க, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எழுதிக்கிட்டே இருங்க. நம்ம எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, தினசரி 64 நாயன்மார்களை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக தினசரி ஒரு தடவையாவது எழுதுங்க. அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். நீங்க மொத்தமா உட்காந்து ஒரே நாள் எழுதுன்னு நினைச்சோம்னா முடியாது, அப்புறம் கை வலிக்கும். அதுக்காக நம்ம கொடுக்கல. தினசரி நாயன்மாருடைய இதை எழுதணும் அப்படிங்கறதுக்காக தான் தினசரி ஒரு நாள் கணக்கு பண்ணி 108 நாளா நம்ம எக்ஸ்ட்ரா 180 நாள் கொடுத்துருக்கு. சரி, ஒரு நம்ம இதுல வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவு நீங்க எழுத மாட்டீங்க, அது தெரிஞ்ச விஷயம் தான். இதுல சொந்தக்காரங்க விருந்தாள வந்தாங்கன்னா அப்பயும் எழுத மாட்டீங்க. இப்ப நீங்க ஊருக்கு போறதா இருந்தாலும் எழுத மாட்டீங்க. இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் ஒரு 108 நாளுக்குள்ளேயே எழுதணும்னு சொல்லி ஒரு 6 மாசம் டைம் கொடுத்துருக்கோம். அதுல இப்போ 1.5 மாசம் போயிடுச்சு, இன்னும் 4.5 மாசம் தான் இருக்கு. இப்போ ஜனவரி 1 நீங்க முடிஞ்ச அளவுக்கு எழுதுங்க. சரிதானா? சரி, அனைவரும் இது 25 தான் தேர்வுன்னு நினைக்கேன். இந்த ஆளுங்க 25 நிறைய பேர் அதை ரொம்ப கஷ்டமா நினைக்கிறாங்க. கஷ்டமா நினைக்க வேண்டாம், புரியுதா? நல்ல புராணம். சரி சரி, முடிஞ்சவன் நான் பேசிக்கிறேன். இந்த புராணத்தை முடிச்சுக்கிறோம் என்ன? சரி, அப்படி திரு வாதவூரடிகள் புராணம் மிக அருமையான புராணம். இத கேட்ட மாத்திரத்தோடு விட்டுறாம இதை போய் வீட்டை போய் உட்காந்து என்ன செய்யுங்க, சிந்திங்க. சிந்திப்போர் அப்படின்னு சொல்லிட்டாதான், இந்த புராணத்தை கேட்போர், சிந்திப்போர், இயம்பினோர், இதை சொல்றவங்க எல்லாருமே எங்க போவாங்க? இந்த உலகத்துல எல்லா இன்பத்தையும் பெற்று புற பருடல் விட்டு விட்டால், இந்த பருடல் விட்டதுக்கு அப்புறம் அந்த உலகந்தனில் அரண் சபையில் வாழ்வார்கள். சுவாமி திருவடியில் போய் எப்போயுமே நீங்காமல் இருப்பார்கள், அங்கே போய் வாழ்வார்கள் என்று இந்த நூலினுடைய பயணம் அருமையா சொல்றாரு. அடுத்து மந்திரி சருக்கம் வருது, அது என்னங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி, இதுக்காக உள்ளம் நிறைந்து உலகை சிறந்து இந்த வாதவருடைய புராணத்தை நீங்க கேட்டதுன்னா உங்களுடைய வாழ்வினை கரைந்து திருவருள் வரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியின் உரையை நிறைவு செய்திட்டோம். பக்தியல் யானுனை பலகாலும் பற்றிய மாதிரி புகழ் பாடி முத்தனமாறனை பெருவாழ்வில் முக்தியை சேர்வதற்கருள்வாயே உத்தமதான சகுணநேயா ஒப்பிலமா மணிகிரிவாசா வித்தக ஞான சத்தினி பாதா வெற்றிவேல் ஆயுத பெருமாளே, வெற்றிவேல் ஆயுத பெருமாளே. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய் வேகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திருவாவூர் திரைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக்க மாதோ பவப்பெரும் கடலை கடந்திருதற்கு பரமன் வகுத்த அருள் நெறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய்ய உதவும் விரசை ஆதீனத்தில் தவப்பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே. வான்மிகில் வளாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்வரை அரசு செய்க குறைவில்லா தேர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலை தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே. திருச்சிற்றம்பலம். அரகண பார்வதி பதையே. என்னாருடைய சிவனையை போற்றி. மாணிக்க வாசகர் மலரடிகள் வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாச்சலம், ஏகாம்பரம், ஐயாரா, அரூரா, தியாகேசா. திருச்சிற்றம்பலம். ஐயாரா கொஞ்சம் சேர்த்து